ஏன்னா ஜெரால் வந்து எனக்கு கொடுத்த தேவ ஊழியக்காரர். ஆமென். தீர்க்கதரிசி. ஆமென். ஒரு நாள் அது மிஸ் ஆனதில்லை. உண்மைக்குமே யோசிச்சேன். இந்த ஆராதனை வேலையில் கூட யோசிச்சேன், இவங்கள வச்சு எப்படா அதை செய்ய போகிறோம். ஆமென். உண்மைக்குமே யோசிச்சேன். உங்களை குறை சொல்லலை, நிறைய குறை இருக்குது. ஸோ கர்த்தர் கொடுத்த ஓட்டத்தை இவங்கள வச்சு ஓடையலுமா அப்படின்னு தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். நடா பாஸ்டர் எங்கே ஓடுறாரு, என்ன செய்கிறாருன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. எனக்கு ஒரு நாளைக்கு அது தெரிய வரும். ஸோ அந்த 3Gயை போடுங்க. இப்போ இந்த வீடியோ கிளிப் நான் யாருக்குமே ப்ரெசன்டேஷன் அதை காட்டணும் கூடாதுன்னு இருந்தேன். ஜெரால் கூட தெரியாது. ஆனால் பட் நான் ஐடியா சொன்னேன் இல்லையா, நம்ம ஹோம் ஃபார் த ஹெல்டர்ஸ் சில்ட்ரன் ஹோம் காது அடைக்குது. ஸோ இதெல்லாம் நடத்தணும். ஸோ பைபிள் ஸ்கூல் அப்போ நைட்டு நாங்கள் மடல் கலையில் சர்வீஸ் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு நேற்று எல்லா ஊழியக்காரங்க அங்கே வந்திருந்தாங்க. கரண்ட் இல்லை, அங்கேயும் கரண்ட் இல்லை, ஃபுல் டே இல்லை. ஸோ மைக் இல்லை, ஆர்கன் இல்லை, எல்லோரும் ஒரு கைவிட்ட சூழ்நிலையில் இருந்தேன். ஓகே, ஏன்னா நான் அது ஆவியானவர் நமக்கு சரியாக வழி நடத்துவார், நம்ம தான் அதை சரியாக நடத்துறதில்லை. ஏன்னா நாங்கள் நடத்துகிற அப்பயே ஆவியானவர் சொன்னார், கிட்டார் எடுத்துகிட்டு போக சொல்லி. கிட்டார் எடுத்துகிட்டு போ. ஓகே, நேற்று முடிஞ்சு நான் கொஞ்சம் அங்கிளுக்கு டெக்ஸ்ட் பண்ணி நானும் சிஸ்டர் அந்த 3G டயக்ராமை பார்த்தோம். ஸோ கொஞ்சம் அனுப்பி விட்ருங்களேன். ஏன்னா ஒரு எப்படி சொல்ல, ஹோம்னா இந்த அநாத மடம்னா சும்மா மேசை போட்டு சாப்பாடு போட்டு அப்புறம் தங்குவாங்க பெஞ்செல்லாம், அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தா இது ஃபஸ்ட்டு இது நடக்குமா? இப்போ இப்படி சொல்லுவோமே, இப்போ நீங்களாம் வயசாக போயிடுவீங்க ஒரு நாளைக்கு. நிர்மலா யோசிக்கிறாங்க, எனக்கு இப்போ ஒரு கட்டாயம். ஆனால் சிலது வந்து ஹை ரேட் நட பாச சம்பாத்தியத்துக்கு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு இல்லை. சிலவங்க காசு பணம் இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க எங்ககிட்ட, 1.5 லட்சம் பே பண்ணுறோம், 1.5 லட்சம் நாங்கள் பே பண்ணுறோம் பாஸ்டர், எங்களுக்கு இப்படி நல்ல ஹோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வசதி இருக்கணும். சும்மா அந்த ரசமும் சோறும் கொடுத்து கியூவில் வந்து அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வீட்டில் எப்படி இருப்பீங்களோ அந்த எனக்கு அந்த டயக்ராம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டேஜஸ், அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தால் அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. ஸோ அதுக்கு நர்சிங், ஆம்புலன்ஸ், சர்ச்சு, வாக்கிங், இதெல்லாம் அப்படியே டிசைன் பண்ணோம். அது வேறு எனக்கு சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் இதில் வந்து குரூப்பாக சேர்ந்துருக்க வந்து சாதாரணவங்க இல்லை, இலங்கையில் இருக்கிற ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் ஒருத்தர், மிஸ்டர் ரஜீவன், இட்ஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஆந்தனிஸ் காலேஜ். ஸோ அவர் தான் அதை டிசைன் பண்ணாது. எல்லாம் முடிச்சுட்டு ஹெலிபேடு இறங்குறதுக்கு நான் கிட்டே, என்ன பாஸ்டர் நீங்கள் விசுவாசத்தில் இவ்வளோ செய்ய சொல்கிறீங்க, நான் ஹெலிகாப்டரில் வந்து இறங்க மாட்டாங்களா அப்படின்னு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு இல்லையா. நான் பார்த்துட்டு நான் உண்மைக்காக சிரிச்சிட்டேன். இது செய்கிறதுக்கே யோசிச்சுட்ருக்குறோம், இதில் ஹெலிகாப்டர் வந்து இறங்க போதா அப்படி. ஸோ அந்தளவுக்கு அவங்க டிசைன் பண்ணாங்க. நான் கொடுத்த அந்த ஃபெய்த் அண்ட் அதில் குரூப் இருக்கிற காரியங்கள். ஃபஸ்ட்டு பிரதர் ராஜ் அதில் ரொம்ப முன்முறம். பிரதர் ராஜ் தான் அதில் ரொம்ப 100க்கு 90% அவர் தான் மெனக்கடுறாரு. ஸோ நாங்கள் அதில் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த பார்ட் மட்டும்தான். அப்போ நான் உண்மைக்குமே யோசித்தேன், இப்படி சர்ச் நடத்திக்கிட்டு இப்படி ஆக்களை வச்சுட்டு உண்மைக்கு தேவராஜ் நான் உண்மைக்குமே யோசித்தேன். அதான் எனக்கு ஆவியானவருக்கு ஒளிவா ஒன்றும் இல்லையே. யோசிச்சு பாருங்க, இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு பேக் ஒன்றுமே கிடையாது. ஜெபம் பத்தாது, உங்கள் துதி பத்தாது, உங்கள் வாழ்க்கையில் 1000 ஓட்டை, குறை சொல்கிற ஆவி. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு போக முடியலை. என்ன செய்கிறது ஆண்டவர்? அப்போ தான் ஆவியானவர் பேசுகிறாரு, நான் 2வது ஜென்ரேஷனை வச்சு தான் செய்வேன். மேபி நீங்கள் சொல்கிறது சார். நேற்று கூட பாஸ்டர் லெனினும் நானும் பேசிகிட்டு இருக்க நேரம் போல் அவங்க
பாருங்கள் அவங்களோட ஊழியத்தில் பின்னல் அந்த 5 அவங்களோட காணி இருக்கு இல்லையா, அதுக்காகட்டு மர லீமோலைக்கு 6.5 ஏக்கர் வாங்கியிருக்காங்க. அந்த 6.5 ஏக்கரில் அப்போ நான் கேட்டேன், பாஸ்டர் என்ன செய்கிறீங்க, நாங்கள் என்ன ஐடியா? அவங்க சொன்னாங்க, அதாவது கேம்ப் சைட் பாஸ்டர்ஸ்மார் வந்து தங்குறதுக்கு உண்மைக்கு ரிலாக்ஸேஷனில் உண்மைக்கு அவர்த்த சொன்னார், பாஸ்டர் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ட்ரஸ்ட்டு உங்களுக்குள்ள, நீங்கள்லாம் எவ்வளோ ஒரு அசட். நான் தான் அவங்கள எத்தனை கால் நான் போனேன், 13 கால் பண்ணேன் வந்து அந்த சர்வீஸை நீங்கள் செய்யுங்க, பட் ஆன்சர் பண்ணலை. ஸோ நான் ஏன்னா அது உண்மை. இப்போது காலையில் கூட வாசிக்கும்போது உன்னை உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தினா என்ன பிரயோஜனம்னு ஆண்டவர் கேட்டார். அப்போது இருக்கணும் முக்கியம். ஏன்னா சர்ச்சில் விசுவாசிகள் எப்படி என்ன பண்ணாலும் கடைசியில் அது இப்போ ஊழியக்காரனுக்கு அது நல்லது கொடுக்க மாட்டாங்க, நல்ல பலனை கொடுக்க மாட்டாங்க. அது உண்மை. நம்ம ஏன்னா நான் நிறைய பாஸ்டர்ஸை நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ லாஸ்ட் சண்டே நாங்கள் ஹட்டனுக்கு போகும்போது கூட அங்கே பாஸ்டரை தான் குறை சொல்கிறாங்க. அவர் செத்தே போயிட்டார், செத்து இப்போ 2-3 மாதம் ஆச்சு. அவர் பார்த்து செய்யலை, அவர் வைக்கலை, அது வாய் பற்றி பேசாமல் இருக்கடான்னு. ஸோ இதெல்லாம் எப்பயோ நடந்த கல்யாணம், 9 வருஷத்துக்கு முதல் கல்யாணம் நடந்தது, அப்படி குறை சொல்கிறாங்க. உண்மைக்குமே பாஸ்டர் வந்து இந்த கல்யாணத்தில் பேச போயிட்டு பேச்சுவார்த்தைகள் பண்ணி இந்த பிள்ளைங்க ஓடி போகிறது, அப்புறம் அவனுங்களை சேர்த்து வச்சு கடைசியாக சம்பவம் ஒன்று நடந்துச்சு ஹேட்டனில். அப்படி போனதை குறித்து அந்த தாய் வந்து பாஸ்டருக்கு ஒரு தகாத வார்த்தையை சொன்னதுனால தான் பாஸ்டர் அதை நினச்சி அழுது எனக்கு கால் பண்ணார். நினைக்கிறேன் 25ஆம் தேதி இல்லையா, டிசம்பர் 25 கால் பண்ணி இப்படி சொல்லிட்டாங்கடா, இந்த வார்த்தையை கேட்குறதுக்காடா நான் இவ்வளோ நாள் ஊழியம் செஞ்சேன். உண்மைக்குங்களா? நான் இன்றைக்கி காலையில் தான் யோசிச்சு பார்த்தேன். இன்றைக்கி அந்த அவங்களோட மனைவி அழுகுறாங்க, துக்கப்படுறாங்க. என்ன தான் இருந்தாலும் அவங்க இல்லையா மணி எவ்வளோ தான் இருந்தாலும் நான் கூட நம்மைக்கும் பாஸ்டர் ஏறின புல்பீட்டில் நான் ஏறலை பது. நானாக ஒன்று இது மாதிரி செஞ்சுருக்கேன், அதில் தான் இருப்பேன் கீழே ஃபஸ்ட்டு இதில் நான் ஏற மாட்டேன். திருவிருந்து கொடுக்குற நேரம் கூட எங்கள் பாஸ்டர் எப்படி இது பண்ணுறாரு, அவரோட இதுக்கு நாங்கள் இன்னும் வரல. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி அவங்க மகள் சொல்லுது, என்ன இருந்தாலும் டேடா நம்ம தானே, எங்களுக்கு தானே டேடா இல்லாமல் போச்சு, சர்ச்சுக்கு இல்லையே, சர்ச் இன்றைக்கி வருவாங்க பாருங்கள், அவங்க இவ்வளோ சொல்லிட்டு நான் வேறு சர்ச்சுக்கு போயிட்டாங்க. ஸோ வராமல் இருக்கிறாங்க. அந்த இது அன்றைக்கி வரல, அவ்வளோ நான் சொல்லி இந்த பிரச்சனையை தீர்க்கிறோம் வரல. ஸோ இப்படி விசுவாசிகள் அவங்க வாசிக்கு ஏற்ற மாதிரி போவாங்க. ஆனால் கடைசியில் பாதிக்கப்பட போகிறது அந்த ஊழியக்காரன், அவருடைய மனைவி, பிள்ளைகள் தான். யாருமே வரமாட்டாங்க. சசி பார்க்காத ஊழியக்காரங்களை யோசிச்சு பாருங்க. ஸோ கடைசியில் அவங்க ஆத்மாவை இழந்து பாவத்தில் விழுந்து சாபத்தில் விழுந்து எங்கே போகக்கூடாத இடத்துல போகிறேன். அப்போ நான் பாஸ்டர் நேற்று இருக்கிறவங்கள்ட்டே சொன்னேன், பாஸ்டர் உதயகுமார்ட்ட சொன்னேன் இல்லையா, பாஸ்டர் நான் எனக்கு ஆசை ஒரு விசுவாசியாக இருந்து இப்போ ஜெரால் மாதிரி சாதாரணமாக வந்து நல்லா வர்ஷிப் பண்ணிவிட்டு நல்லா வசனத்தை கேட்டுட்டு காணிக்க போட்டுட்டு நிம்மதியாக போகிறது சந்தோஷம் தெரியுமா நம்ம. ஸோ ஆனால் அதுக்கு பார்க்க மேலே தேவன் ஒரு ஊழிய பொறுப்பை கொடுத்துருக்குறாரு. அப்போ ஸோ அதை வச்சு தேவன் நடத்துவார். ஆமே. ஸோ நீங்கள் அதான் நான் காலையில் யோசிச்சு, நீங்களாம் ப்ரே பண்ணுறீங்களா என்னன்னு தெரியலை, ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா என் பையன் 6ஆம் தேதி எக்ஸாம், O level எக்ஸாம். அதுவும் காலையில் ஆவியான்கிட்ட கேட்டேன், நமக்காக நம்ம பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறாங்களா தெரியலை. ஒரு சிலர் பண்ணுறாங்களா. ஸோ பண்ணணும். குறை சொல்கிற ஆவி நிறையா இருக்குது எனக்கு. நீங்கள் யார் சொல்லாட்டியும் வந்து கனெக்ட் ஆனோன்னு நான் கண்டுக்குவேன், நீங்கள் எப்படிப்பட்ட ஆவிகள். ஸோ அதிலிருந்து மாறுங்க. அதிலேருந்து மாறினா தான் உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமே. ஸோ இந்த விஷன் நடக்கணும். ஸோ இது வந்து நான் அமைக்க விருப்பப்பட்டது வந்து மைக்கும் நம்முடைய சின்சன் ஃபாரேஜ், அதாவது புரூக் சைட் ஹோட்டலுக்கு மேலே ஒரு 5 ஏக்கர் காணி இருந்தால் பெட்டர்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நேற்று நான் சொன்னேன், ப்ளீஸ் பாருங்கள், ஏன்னா 5 ஏக்கர்ஸாவது அதில் இருக்கணும், ஃப்ளட்டாக இருக்கணும். இன்னொரு லேண்ட் பார்த்தாங்க, அதெல்லாம் பள்ளம். ஸோ பள்ளமெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படி செய்யலாது. ஏன்னா வயசானவங்க அந்த பாத்வே இருக்குது, அந்த வாக் போடுற அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இல்லை, ஃப்ளட் லேண்ட். ஸோ அப்புறம் பேரை வச்சு எட்ராவன ரோட் இப்போ இந்த நம்ம ஆயுர்வேத அந்த இது இருக்குது. ஸோ அங்கே ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. வில் ப்ரே. இது காசு எங்கே வரும் ஏது வரும் எனக்கு தெரியாது. ஆனால் இதில் பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 70 கோடி. 70 கோடி. கிருஷாந்தி யோசிக்குது 70 கோடி. எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம அதுக்கு தகுதி உள்ளவராக. நேற்று நான் அமைக்கும் மடல் கலையிலேருந்து நான் வீலில் வர நேரம் நம்ம தகுதியாகணும். இப்போ பாஸ்டர் லெனினை குறித்து சசிக்கு நல்லா தெரியும். அவர் நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒரு தரிசனம் இல்லை, எனக்கு சரியான பிடிக்கும் அவருடைய காரியங்கள். ஸோ கர்த்தர் அவங்களை கொண்டு அதை நடத்துகிறார். அப்போ சந்தோஷம். அப்போ யோசிச்சு பாருங்கள், வத்தேக மேலே இப்படி ஒரு பாசஸ்லாம் வரும், ஒரு கேம்ப் சைடு உமைக்கும் ஃப்ரீ மெதரிஸ்டில் எத்தனையோ பார்த்தாங்க, இன்றைக்கி வரைக்கும் நடக்கலை. பணம் இருக்குது ஆனால் விஷயம் நடக்கலை. தேவராஜ் நீங்கள் அந்த மீட்டிங்க்கு வந்தீங்க, நடக்கலை. பணம் இருக்குது ஆனால் அங்கே கர்த்தருடைய காரியம் தடைப்பட்டு போகாது. ஆமென் சொல்லுங்கள். என்னேட்டு நடக்காத விஷயத்தை ஜெரால் மேலே முடிப்பார், ஜெரால் மேலே முடிக்க முடியாத தேவராஜ் மேலே செய்வார். ஆனால் விஷயம் நடக்கும். ஆள் தான் மாறும், காலங்கள் மாறும். ஆனால்
எங்கம்மா? அது உங்களோட காணி. ஆமாம், 5 ஏக்கரா? ஆனால் எனக்கு நான் ப்ரே பண்ணேன் அப்படி தான். நான் உண்மைக்கும் நவாலத்தனையில் காமிச்சாங்க ஒரு டாக்டர். அது பெருசாக இல்லை. ஏன்னா அதில் ரூல்ஸ் என்னன்னு சொன்னோன்னா, கேண்டி ஹாஸ்பிட்டல் மெயின் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட 7 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். இப்போ தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. சும்மா நாங்கள் ஹோம் ஆரம்பிக்கலாம், இந்த ஹெல்டர்ஸ் ஹோம் அப்படிலாம் இல்லை. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ பார்ப்போம் ஆண்டவர் ஒரு இடத்த அவங்களுக்கு, ஏன்னா அவங்கள சூழ்நிலை மைண்ட் நிறைய நான் பிளான் பண்ணியிருந்தேன். அவங்களோட மைண்ட் பண்ணணும், அப்படி ப்ரே பண்ணணும். வர்ஷிப் நம்மளோட குரூப்ஸ் நிறையா இருப்பாங்க. ஸோ வயசு போனவங்க இருப்பாங்க. ஸோ சிலவங்களுக்கு கஷ்டமாக முடியாதவங்க நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம். ரோட்லலாம் நிறைய பேரை நானும் சிஸ்டரும் கண்டிருக்கிறோம். பிள்ளைகள் கைவிடப்பட்டவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஃப்ரீ. அண்ட் இருக்கிறவங்க கொடுக்கணும். அதுதான் இந்த எப்பயுமே ஃபோக்கஸ். இருக்கிறவங்ககிட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். ஆமாம், அதுதான் இந்த எங்கே போனாலும் இந்த பாலிசி அப்படி தான். இருக்கிறவங்ககிட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்துடணும். ஸோ ஏன்னா இருக்கிறவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தனக்குன்னு வச்சுக்கிறாங்க. கடைசியில் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. சரியா? இப்போ ஸோ இருக்கும்போது நாங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட பேசும்போது, அது 60 கோடியா ஒருத்தவங்க, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அது நான் குழம்புலே இது பண்ணிக்கணும் பகிரங்கமாக சொன்னாங்க. அதுவும் அப்படி தான். அவங்க பணம் இருக்குது, அவங்களோட பென்ஷன் மட்டும் மாதம் 4.5 லட்சம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிடிவாதம், வைராக்கியம், ஜாதி, குலம், கோத்திரம், அடுத்தது நாங்கள் இந்த சபையை சேர்ந்தவங்க, இதெல்லாம் இருக்குது. இப்படிலாம் வச்சுட்டு பேசுகிறாங்க. ஆனால் நம்ம போகிற நேரம் ஜாதியும் வராது, கோத்திரமும் வராது, பணமும் வராது, ஒன்றும் வராது. ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்துவார். ஆமேன். ஸோ கர்த்தர் நடத்துவாராக. ஆமேன். கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஸோ இந்த நாளில் ஆண்டவர் நம்ம ஆராதிக்கும் போது கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார். ஆமேன். அப்போ ஊழியக்காரன் மத்தியில் ஆண்டவர் சொன்னால், நீங்கள் அநேக சங்கிலிகளாலே கட்டப்பட்டிருக்கிறீங்க. உண்மை தானே? ஆமேன். ஏன்னா ஜெரால் மாதத்துக்கு ஒருக்கா வந்தாலும் அவருக்கு ஆவியானவர் உணர்த்துவார். ஆமாம், நம்ம அங்கே போனாலும் நம்ம இதை பற்றி பேசுகிறது கிடையாது. ஆனால் எனக்கு நீங்கள்லாம் எங்கெங்கே சங்கிலியில் மாட்டியிருக்கிறீங்க, எப்படி கட்டப்பட்டிருக்கீங்க, ஏன் நான் எப்படி சங்கிலியில் மாட்டப்பட்டிருக்கேன்னா ஆவியானவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஸோ கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அதை நான் உணர்ந்தேன். அது ஆராதனை நேரத்தில் நம்ம கர்த்தர் அதுதான் ஆராதனைக்கு ரொம்ப பிரியமாக இருங்க. ஆவியில் நீங்கள் தேவனோடு இடைப்படுங்க. ஆமாம். மனசில் கட்டப்பட்டிருக்கும். சில வெளியே பிரச்சனையாக இருந்தாலும் சில மனசில் சமாதானம் இல்லாமல் இருக்கும், சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த கட்டெல்லாம் உடையிறது வந்து ஆராதனையில் தான். ப்ளீஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 4 பாட்டு பாடிட்டு கையை தட்டிட்டு ஒரு மியூசிக்கை போட்டு அப்படி கிடையாது. ஆராதிக்கிற நேரம் கர்த்தர். ஏன்னா துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். அப்போ துதிகள் அவரை துதிக்கும் போது, ஸ்தோத்திரிக்கும் போது அவர் வாசம் பண்ணுவார். அவர் வாசம் பண்ணி உங்கள்கிட்ட என்ன ப்ராப்ளமெல்லாம் அதை பார்ப்பார். இது வந்து நான் உணர்ந்து நான் சொல்கிறது. நம்ம கண் கலங்கிட்டோம்னா, அழுந்துட்டோம்னாலே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஆமாம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். மகன் அழுந்துட்டான், கண் கலங்கினா எவ்வளோ வேதனைப்படுவீங்க? தாங்க மாட்டோம்ல. சொல்லுங்க பாரு. ஜோஷுவா அழுந்துட்டான், ஒரு காயப்பட்டுருச்சுன்னா எவ்வளோ துடிப்போம். ஸோ அதுக்கு மேலே கர்த்தர் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். பாருங்கள், இப்போ ஊழியக்காரன் பாவம் 4, அதாவது ஒரு பஸ் எடுத்து அலுவலகத்துக்கு கூட வரணும், அலுவலகத்துக்கு கூடக்கு வந்துட்டு கட்டுக்குஸ்தொட்டை வரணும், கட்டுக்குஸ்தொட்டையிலேருந்து வத்தையங்கமைக்கு வரணும், வத்தையங்கமையிலேருந்து நம்ம சர்ச்சுக்கு வரணும். ஸோ லேசான தூரில் 34 கிலோமீட்டர்ஸ். ஜெரால்டு வீட்டில் இருந்து நம்ம சர்ச் வந்து 34 கிலோமீட்டர்ஸ். ஸோ 1.5 hour ஜேர்னி. ஆமேன். ஸோ பாருங்கள், அதான் நம்மளாம் சிலவங்களுக்கு இங்கே இருந்துக்கிட்டு வர கஷ்டம், சாட்டு போக்கு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு நமக்கு ரொம்பவே அதெல்லாம் வந்து யோசிக்கணும். நம்ம ரொம்ப சோம்பேறியாக போயிட்டோம், ரொம்ப ஆசை இல்லை. அப்போ வசனம் ஆவியான எனக்கு ஒன்றுத்தினார் ஜெரால், கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும்னு வசனத்தை எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? சரி, இப்போ இதுக்கு ஆப்ஜெக்டாக நீங்கள் ஜெபம் பண்ண இயலாது. வசனம் சொல்லிட்டார், நான் கடைசி நான் வரும்போது அன்பு தணிந்து போயிடும்ட்டார். அன்பு இருக்காது, ஒருத்தருக்கு அன்பு இருக்காது, தேவன் மேலே அன்பு இருக்காது. சபைகளில் இன்றைக்கி ஆக்கள் இல்லை தான், உண்மைதான். ஆமாம். நேற்று கூட நாங்கள் பெருசாக எதிர்பார்த்தோம் இல்லையா? பெருசாக எதிர்பார்த்தோம், ஆனால் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஓகே. ஸோ அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. தேவன் மேலே விருப்பம் இல்லை. உலகத்தின் கிரிகள், உலகத்தின் பிரச்சனை. இன்றைக்கி எவ்வளோவாவது ஒருத்தன் 10,000 தாரான்னு சொன்னால் ஆண்டவரே விற்றுட்டு போகிற கூட்டங்கள் இருக்குது. ஸோ அப்படியான சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், உங்களுக்கு இருதயத்தின் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குறவர் ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ப்ளீஸ், நீங்கள் நான் இது வந்து ஒரு பாஸ்டராக இருக்கிறேன் அதுக்குன்னு இல்லை, நானும் உங்கள் மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான். நானும் கர்த்தரை தேடுற மனுஷன், கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்த மனுஷன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் கர்த்தருக்குள்ளே சில நேரம் நேரத்தில் நான் யோசித்தேன், நம்ம இப்படியே நம்ம கர்த்தரை ஆராதிச்சுட்டு நிறைய ஊழியக்காரங்க இல்லையா? பாஸ்டர் பேட்ரிக் தான் மெசேஜ் கொடுத்துருந்தாரு, மூத்த ஊழியக்காரர். ஸோ கர்த்தரை ஆராதிக்க, அப்படியே துதிச்சு வசனங்களை கேட்க, அப்படியே இருக்கிறது உங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லையா?
அது ஆவி அப்படி விருப்பம் இல்லையா? அந்த நான் கேட்குறேன் ஜஸ்ட். இப்போ சிலவங்க பயப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஆள் அப்படியே செஞ்சு விட்றதோ. அப்படி ஆரம்பத்தில் இந்த சர்ச் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ தான் அந்த வந்தோன்னே முடிச்சோன்னே சும்மா அப்படி போயிட்டு சும்மா இந்த ஏனோ தானோன்னு ஒன்று இருக்குது. ஆனால் கர்த்தர் அதான் நான் திருப்பி சொல்கிறேன், இதில் பிளான் தரிசனம் வேறு, இந்த சபையோட ஸ்ட்ரக்சர் வந்து வேறு. ஸோ இது நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பாஸ்டர்லேருந்து பூஸ்டர் வரைக்கும் காரணம். ஓகே. ஸோ அதனால் ஒருத்தர் சாட்டு சொல்லாமல் நம்மளே ஜெபம் குறைவு, விசுவாசம் குறைஞ்சி போச்சு, நம்பிக்கை குறைஞ்சி போச்சு, பரிசுத்தம் குறைஞ்சி போச்சு, ஆதியில் இந்த அன்பை விட்டாயினார். ஆமென். ஸோ இதில் பெரிய ஒரு காரியம் என்னென்னா, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சாட்சி என் மனைவி தான். சரியா? இன்றைக்கி நாங்கள் வாசித்தோம் இல்லையா, எசாயா 43 அதிகாரம் 18, 19. ஆண்டவர் இப்போ எத்தனையாவது தரம் பேசிட்டார் தெரியுமா? எனக்கு 10வது தரம். எனக்கு சொல்ல புரியவே இல்லை. கடந்த வாரம் நாங்கள் நேற்று கிளம்பில் ஒரு ப்ரேயர் சர்வீஸ் அது செய்கிறதுக்கு போகிற டைமில் பிரதர் ஆனந்த் இருக்கிறார் இல்லையா, ஏஞ்சல் சேனலில், சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லுவார், பேசுவார். ஞாபகம் இருக்கா? பார்த்துருக்கீங்களா? டிவியில் பார்த்தது இல்லையா? ஸோ அவர் தான் இப்போ அவர் அதில் இல்லை, வழியில் வந்து நல்ல அருமையான ஊழியம் செய்கிறார். அப்போ குடும்ப ஆசீர்வாதம்னு சொல்லி கிளம்பில் நிறைய குடும்பமாக வந்திருந்தாங்க. நம்மளும் குடும்பமாக இருந்துட்டோம். நினச்சி பார்க்கலாம், அங்கே குடும்ப ஆசீர்வாதம் தான். குடும்பமாக இருக்கும்போது அப்பயும் அங்கே அதை வசனம் தான் பேசப்படுது. என்னடா இது ஒவ்வொரு பர்த்டேக்கும் எனக்கு வாக்குத்தத்த வசனம். இது ஒவ்வொரு பர்த்டேக்கு நான் இந்த பைபிள் எடுத்துச்சா நீங்கள் பிறகு பாருங்கள், அந்த வசனம் தான் பேசப்படுது. அப்போது முந்தினவைகளை நீங்கள் என்ன செய்ய வேணாம், நினைக்க வேணாம். எப்படி நான் முன்ன அப்படி இருந்தேன், நான் முன்ன இப்படி இருந்தேன், இப்படி போச்சு, அவன் அப்படி போயிட்டான், இப்படி செஞ்சிட்டான், அப்படி பண்ண. இந்த ஆவி உங்கள்கிட்ட போகலை. ஆமென். ஸோ ஆண்டவர் இதை எனக்கு சொல்லியே நான் சில நேரம் நாங்கள் முன்னே இப்படி இருந்தோம், இவங்களுக்காக வந்து இப்படியெல்லாம் பாடுபடணுமா என் வைஃப்ட்ட சொல்லுவேன். கோச்சிக்காங்க, நான் அப்படி சொல்லியே இருக்கேன். இவங்களுக்காக போயிட்டு நாளாக மலைஞ்சிக்கிட்டு இந்த ஊழியத்தில் ஆண்டவர் ஊழியக்காரன் அனுப்பினனால, இல்லாட்டி எங்கள் அம்மாட்ட கேளுங்க, நான் யார் வீட்டுக்குமே போகவே மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். எங்கள் ப்ரெஸ்டீஜ் தான். இந்த ஒத்தைக்க மேலே யாரும் நீங்களாம் யாரும் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. ஓகே, இருந்தவங்க தான் வரலையே, அப்படி கிடையவே கிடையாது, போக மாட்டோம். எனக்கு சொல்லப்போனால் பாரதி ஸ்கூலுக்கு போகிறதே நான் கேவலமாக நினச்சிவேன். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, சரியா? எது வேணான்னு சொன்னோமோ அதுகளுக்கு தான் ஆண்டவர் திணிப்பார். எது வேணான்னு வெறுக்கிறோமோ இல்லையாம்மா கேளுங்க. இந்த அதெல்லாம் பிடிக்காது, இங்கெல்லாம் மற்ற செட்டெல்லாம் அதெல்லாம் பிடிக்காது. எந்த ஊர் விருப்பம் இல்லாமல் ஓடணுமோ அதே ஊரில் கொண்டு வந்து ஊழியத்தை வச்சு விட்டார். ஆமென். இந்த வீடு விருப்பம் இல்லை, இந்த சர்ச் விருப்பம், இந்த ஏரியா இருக்கே இது ரொம்ப கேவலமானது. எங்கள் வீட்டு உண்மைக்கும் எங்கள் கேவலமான வீட்டு வாழ்ந்ததுலேயே குப்பை வீடு இதுதான். வசதி இல்லாத வீடு இதுதான். இது எங்கள் ஸ்டோர் ரூம் வீடு. சாமானெல்லாம் போட்டு ஸ்டோர் ரூம் தான் போட்டோம். ஸ்டோர்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு வாங்கின வீடுன்னு கூட இல்லை இல்லையாம்மா. ஏதோ ஒரு வாங்கணும்னு சொல்லி ஒரு 4,75,000 வாங்கியாச்சு. ஆமென். ஸோ எது விருப்பம் இல்லையோ அதை தான் தேவன் என்ன செய்கிறாரு, நம்மளுக்கு உறுதிப்படுத்துகிறாரு. ஆமென். 3 வீல் வேணான்னா 3 வீலை தான் கொண்டாந்து கொடுப்பாரு. பைக்கில் போக மாட்டேன்னா பைக்கில் கொண்டு போய் கொடுப்பாரு. இப்போ தான் இந்த காருன்னு ஒன்று கொடுத்துருக்கு, அது ஏன் விட்டு கிடையாது, இவங்க விட்டுனால அதை பொத்தி போதே அப்படி வச்சுருக்காங்க. எனக்கு இல்லை, நமக்கு வேணாம். யார்கிட்டே இருந்தாலும் நம்மளை தானே, நம்ம பிள்ளைகள் அதை நேற்று கூட அந்த 3 வீலில் இருந்தனால நம்ம ஊழியத்துக்கு போய்ட்டு எவ்வளோ சமாதானமாக வந்தோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அவங்களை. ஆமென். ஸோ நான் எதை சொல்ல வரேன்னா, அப்போ நம்ம முன்னே அப்படி இருந்தோம், முன்னே இப்படி இருந்தோம். அப்போ நேற்று அங்கே பிரயாஸ் அந்த வீட்டில் போனோன்னா அவங்க வந்து எங்கள் அப்பா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் இருந்து பட்டம் பெற்றோம். அப்போ எங்கள் அப்பா விட்டு படம் வந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் படமெல்லாம் அங்கே முன்னுக்கு இருக்குது. அப்போ தான் நான் யோசித்தேன், இப்படி இருந்து வந்தால் இப்படி உட்காந்துருக்கோம். அங்கே எங்கள் அப்பா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அந்த படம் வந்து எங்கள் பங்களோ 2 வீடு இல்லை, பங்களோ. இப்படி இருந்தால் நாங்கள் வந்து இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே இப்படி இருக்கிறேன், கடவுளுக்காக வந்துட்டேன் தானே இப்படி. ஸோ அப்போ நம்ம இதுகளை நினைக்கிறது தப்பு. அதான் சொல்கிறேன், முன்னே இப்படி இருந்தோம், முன்னே அப்படி இருந்தோம், முன்னே அப்படி சாப்பிட்டோம், இதுகளை பேசி இருக்கிறது டோட்டலாக வேஸ்ட். அது நான் எப்போயும் இந்த வசனம் தூக்கி வீசிட்டேன். அப்புறம் ரைட் பூர்வமான ரைட் பிந்தினது நினைக்க, அப்புறம் பூர்வமான இப்படி இருப்போமா, அப்போ போட்டு கற்பனை பண்ணுவோம், இப்படி ஆயிடுவோமா, இப்படி செய்வோமா, அப்படி செய்வோமா, அப்படி, அதுவும் தப்பு. ஆமாம். இப்போ என் பையனை கேட்பாங்க எல்லாரும், அன்றைக்கி கேட்குறாங்க, உங்கள் பையன் இப்போ என்ன செய்ய போகிறாரு, இப்போ என்ன படிக்க போகிறார், அவருக்கு தான் தெரியணும். நல்லா படிக்க வச்சுருக்கோம், நல்லா படிப்பான், நல்லா இது பண்ணுவான். ஆனால் நான் சொல்ல மாட்டேன் இப்படி பண்ண. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குது, அது விருப்பம்னா நிறைவேற்றுங்க. சின்ன ஆசை. ஏன்னா எனக்கு என் பையன் வந்து பயோசயின்ஸ் செய்யணும். ஆமாம். ஸோ நம்ம காமர்ஸ், இப்போ நம்மலாம்
அப்படி நம்மளை பண்ணலை, அப்படி செய்யலை, அப்படி பண்ணுங்க, இப்படி செய்யணும். பட் அப்படி ஒரு ஆசை தான். ஸோ தேவன்ட திட்டம் என்னன்னு தெரியாது. அப்போ நம்ம அந்த மாதிரி அப்போ நம்ம பிளான் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நாளைக்கு இப்படி செய்யணும், அது செய்யலாம், அதுவும் இல்லை. அப்போது ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. இது ஜெரால் காலையில் திருப்பி நம்மைக்கும் நான் மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் அதை உட்கார வச்சு சொன்னார். ஆனால் அது பிரசங்கம் கிடையாது. சரி, அப்புறம் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்றார். புதிய காரியத்தை செய்கிறேன்றார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? திருப்பி சொல்கிறேன், நான் சொன்னதுக்காக ஊழியக்காரன் ஜெரால் சொன்னதுக்காக அப்படி இல்லை. உங்களுக்குள்ளே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு வல்லமை கிரியை செய்யும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே செய்கிறேன்றாரு. இப்போவே. இப்போ பாருங்க, உங்களோட ஆவியில் இது அது நடக்காது. எனக்கு இந்த ஊழியக்காரன் சொல்லும் போதெல்லாம் அது தான் நடக்குது. நான் நேற்று ஆண்டோட்ட அந்த ஒரு மணித்தாலும் அந்த ஆண்டவரே பாருங்க, இந்த ஊழியத்தில் அவங்களுக்கு நீங்கள் அந்த லேண்டை கொடுத்துட்டீங்க, அவங்க இப்படி செய்கிறாங்க, ஏன் தாமதம், ஏன் தாமதம், ஏன் ஏன் அப்போ சில காரியம் சொன்னார். எனக்கு யூடியூப்பில் இது சேனலில் போதே இது அது வேறு பிரச்சனை. சிலது மனம் விட்டு பேசல. அது அப்போது ஆண்டவர் காட்டுறார், இவங்கெல்லாம் பொய், இவங்கெல்லாம் நல்லவங்க இல்லை, இவங்களெல்லாம் நம்பி நீ எதுவுமே பண்ணாத, நான் புதிய காரியத்தை உனக்கு நான் தாரேன். ஸோ கர்த்தர் பிளான் பண்ணார். ஸோ அப்போ இதோ தோன்றும், இப்போது நீங்கள் அதை அறிவீர்களா, இதை பெற்றுக்குவீங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? என்னோஜா நீ சுவிஸ் போவன்றதை நம்புறியா? நம்பணும். ஆச்சரியமாய் அற்புதமாய் தேவன் நடத்துவார். அப்புறம் சொல்கிறாரு, நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். நிச்சயமாக உண்டு பண்ணுவார். அவரால் முடியாது இல்லை. வனாந்திரமாய் காஞ்சி போன இடத்துல அது ஒன்றுமே வராததில் நிச்சயமாக வரும். அப்போ இந்த வசனத்தை நான் எங்கே ப்ராக்டிக்கலாக இப்போ பண்ணுறேன் தெரியுமா? மோப்ரேயில் பண்ணுறேன். எங்கள் ஸ்கூலில் ரொம்ப நாள் அது விவசாயம் பண்ணாமலே இருக்குது, முடியலை. இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் கொள்ளும்ல. இல்லை ஆண்டவரே, மோப்ரேயில் அந்த 1.5 ஏக்கர் நிலத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணுவோம். ஆமென். நல்ல அறுவடையை பெற்றுக்கொள்வோம். எந்த பண்டிகையாவதுக்கு, எந்த முள்ளம் பண்டிகையாவதுக்கு, எந்த குரங்கு வந்தாலும் பரவாயில்ல, நல்ல வேலை ஆட்களை எனக்கு தேவராஜ் தந்திருக்காரு. பண்ணலாம், நம்பிக்கை இருக்குது, பண்ணலாம். அதாவது வர முடியுது. அதாவது வனாந்திரத்தில் காட்டுக்கு போனீங்கன்னா வழி தெரியுமா? காட்டில் போனோன்னா ரோடெல்லாம் இருக்கா? தெரியாது, எங்கேயோ போவோம். அப்புறம் அவாந்திர வெளியில் என்னது, பாலைவனத்தில் தண்ணி வருமா? அப்போ தான் ஊழியக்காரன் அதையும் சொல்கிறாரு, நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு ஜனங்களை கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வனாந்திரத்தில் போன தண்ணியில் கண்மலையை பிளந்து என்ன செஞ்சார், தண்ணியை கொடுத்தார். அப்போ தான் யோசிச்சு, அவருக்கு தெரியாதது என்ன இருக்குது? நம்ம அவரை சர்வாதமாக சிந்திக்கிறோம், சின்னதாக நினைக்கிறோம். எங்கள் பிரச்சனை தான் எங்களுக்கு பெருசு, ஆனால் அவருக்கு எங்கள் பிரச்சனை சின்னது. ஆமென், ஆமென். அப்போ நம்ம பாவம் நிர்மலாக்கா கஷ்டமாக இருக்குது. பெனி கொஞ்சம் தள்ளி வாங்க பா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வசனத்தை நீங்கள் நம்பணும், அதை நம்புங்க. இது மந்திரம் கிடையாது. ஆமென். இந்த நம்பிக்கை இருக்கணும். முந்தினவையில் நினைக்க வேண்டாம். நான் முந்தின நினைக்க மாட்டேன், பூர்வமானவே நிந்திக்க மாட்டேன். ஓகே, சொல்லிட்டு தான் சொல்கிறேன். நான் இந்த காரியத்தை இப்போவே பண்ணுவேன். நீங்கள் நம்புறீங்களோ? நம்ம இந்த வார்த்தை இந்த பாருங்க, நான் எழுதியிருக்கேன். ஒவ்வொரு வருஷம் எழுதியிருக்கேன். 2023, 2024, 2020, 2019 எழுதியிருக்கேன். அப்போ 2024 4வது மாதம் 20ஆம் தேதி ஆண்டவர் பேசுகிற நேரம், ஆண்டவர் நான் ரைட் ஓகே ஆண்டவரே, இப்போ ரைட் ஓகே, இப்போ ஒருத்தவங்க எனக்கு இது பண்ணுறதுக்கு பணத்தையும் பண்ணுறேன், எனக்கு செய்கிறேன்றாங்க. ஓகே, அப்போ பண்ணி இது சொல்லிட்டு வரேன். ஆண்டவரே இது டிசைன்ஸ் போடுறோம், எல்லாம் பண்ணிட்டாங்க. நாங்கள் சொன்ன டிசைன் படி தான் சிஸ்டர் நானும் அங்கே மாத்தலையில் நிற்கிறோம், பாருங்கள் 3G பாருங்கன்றாங்க. ஆமாம், 3G அந்த இதுக்கு மட்டும் 1.5 lakhs அதை செய்கிறதுக்கு மட்டும். ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா, கர்த்தர் நடத்துவார். நீங்களாக பார்த்து சின்னதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது. நாங்கள் இப்படி இருப்போம். ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். ஆமென், ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துக்கிறவன் கர்த்தர் வைத்தார். அது அவருடைய சமூகத்தில் எளிமையாக இருக்குது. அவரு நீங்களாம் சும்மா எளிமையான நீங்கள் சும்மா பிச்சைக்காரன் மேலே அப்படி அந்த ஸ்டைல்லாம் போட்டு பொய்க்கெல்லாம் காட்ட வேண்டாம். கர்த்தருக்கு பயந்து இது பயந்து போய் இருக்க அந்த பயம் இல்லை, உண்மையாக பயக்கணும். இன்றைக்கி ஆண்டவரே நான் வசனத்தை வாசிக்கலை, ஜெபிக்கலை, உங்கள் சமூகத்துக்கு போகலாம், அந்த பயம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி காரியத்தில் தான் கர்த்தர் என்ன செய்வார், உங்களோடு இடைப்படுவார். ஆமென், 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 ஆமென். சாதிக்க பழகுங்க. பிரச்சனைகள் போராட்டங்களை தாங்குகிற பலத்தை இருங்க. ஆவியானவர் நிறைய பேர் நான் உண்மைக்கு நான் கூடுதலாக நான் நினைக்கிறேன் கலாக்தான் ஆண்டவர் பேசினார் போல். இன்றைக்கி ஆண்டவர் சங்கீதம் 91 ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, வலதுபுறத்தில் 1000 பேரும் இடதுபுறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது ஒன்றை அணுகாதுன்றாரு. இதெல்லாம் ஆவியானவர் பேசினார். நாங்கள் நேரம் ஒன்றும் பேசிக்கிட்டு வரதில்லை, ஆவியானவர் பேசுகிறார். எனக்கு அது வசனத்தை கேட்டோன்னு அப்படி ஒரு பலனாச்சு. கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். மனுஷன் கைவிட்டுருவாங்க,
நேற்று கொஞ்சத்தில் என் பையன் 5 நிமிஷத்தில் கையை விட்டுட்டான் தெரியுமா? சிஸ்டருக்கு உண்மைக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, டேடா நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா அங்கே கரண்ட் இல்லை, கொண்டு போன ஓகன் ஒன் பண்ண இல்லாது, ஸ்பீக்கர்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. சரின்னு பாஸ்டர் உபயோகிக்க சொல்லி கிட்டாரை கொண்டு வந்தாச்சு. அப்போ வர்ஷிப் வேறு அவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டாங்க. ரைட், ஓகே. ஃபஸ்ட் பாட்டு இவங்க சிஸ்டர் பாட்டுத்தாலாம் இங்கே வச்சுட்டா, கூமுட்டை மாதிரி வந்துருச்சு. உண்மைக்கு நல்லா ஏசி விட்டேன், சிரிச்சுக்கிட்டே ஏசியாச்சு. ஏன்னா எல்லோரும் பார்த்துட்டு தானே இருக்கிறான், சிரிச்சுக்கிட்டே ஏசியாச்சு. அங்கே இருக்கிறது அத்தனை பேர் எடுத்துகிட்டு வானா எந்த பாட்டை பாடணுமோ அந்த ஷீட்டை வச்சுட்டு வந்தாச்சு. எனக்கு இந்த ஃபோன் டிவைஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு பாட இல்லாது. எனக்கு வந்து பாட்டுத்தாள் இருக்கணும். பார்த்தா பாட்டுத்தாளை காணணும், தேவையில்லாத கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ நான் எப்படி பாடுவேன்? சரியா, பிரயாசம் ஆரம்பிச்சிட்டேன். ரைட், ஓகே. கொஞ்சத்தில் அவர் கிட்டாரை கொண்டு இவர் எழும்பி போயிட்டார். இப்போ பெக் ஒன்று கொடுப்பான்னு நினச்சி பார்த்தா இவருக்கு மைக் இல்லாமல் பாட இல்லாது. தெரிந்தானே உங்களுக்கு? என் பையனுக்கு மைக் இல்லாமல் பாட இல்லாது. கஷ்டம், தொண்டையெல்லாம் கிழிச்சு போயிட்டு இப்போ 2வது பாட்டிலே செத்து போயிடுவாங்க. கஷ்டம். ஸோ நமக்கு தான் மைக் இல்லாட்டி தான் நம்ம தான் பாடுறோமே. ஆவியான நான் 2வது பார்த்துட்டு கொஞ்சத்தில் காணும் ஆளை. கேட்டோம்னா அவள் கொடுத்த கிட்டாரை டியூன் பண்ண போயிட்டேன்ட்டான். டியூன் உண்மை தான், அவர் கொண்டு வந்தானே. ரைட்டு. இப்போ என்ன ஏன் டியூன் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, நான் என்ன தெரியுமா நினச்சேன், ஆவியானவரே நீங்களே முழுமையாக இருங்க, அவ்வளோதான், நீங்களே இருங்கன்னு. அடுத்த சாங் அந்த 2 ஃபோனில் பார்த்தது 2மே ஆவியில் இணையலை. அடுத்த சாங் எல்லாம் ஆவியில் இணைஞ்சிச்சு. என்ன தெரியுமா நடந்துச்சு, அடுத்த அத்தனை பேரும் இப்போ புக்கிங். எப்போ பாஸ்டர் எங்கள் சர்ச்சுக்கு வருவீங்க, எப்போ பாஸ்டர் இது நடத்துவீங்க, அத்தனை பேர் இருக்க நேரம் பாஸ்டர். அதில் ஆவியானவர் ஒரு காரியத்தை உணர்த்திட்டார். நம்ம தான் எங்கே போனாலும் ஆவியானவர் உணர்த்திடுவார். 10 வருஷத்துக்கு முதல்ல பாஸ்டர் பெகினுக்கு இந்த இடத்துல ஒரு காரியத்தை அவங்க தாய்க்கு ஜெபம் பண்ணதை நிச்சயமாக நிறைவேற்றுவார்ன்ட்டார். அதே இதை உண்மை அதை பாஸ்டர் பேட்ரிக் அதை உறுதிப்படுத்திட்டார். 10 வருஷத்துக்கு முதல்ல அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் அவங்க ஜெபம் பண்ணி தான் இதெல்லாம் காரியங்கள் பார்த்தோன்னா அவர். இப்போ எல்லோரும் வந்து நம்ம கிட்ட ஜெபத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பார்க்குறேன், இவ்வளோ பாஸ்டர் இருக்கிறாங்களே. ஸோ கர்த்தர் நடத்துவார். ஆமென், ஆமென். அதான் நான் எப்பயுமே சொல்லேன், மனுஷனை நம்பி போக வேண்டாம், கர்த்தரை நம்பி போங்க. கர்த்தரை நம்பி போகிறவங்களுக்கு ஒரு நாளும் ஃபெயிலியர் கிடையாது. மனுஷனை நம்பி போகிறவங்களுக்கு ஃபெயிலியர். ஆமென், ஆமென். நேற்று இல்லை முந்தா நாள் ஐயாவை கண்டு ஒரே வர நான் இந்த பேர் சொல்ல இல்லாதே, அதனால் இவங்களுக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டேன், இவங்களுக்கு இப்படி செஞ்சுட்டேன், இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் கடவுள்கிட்ட என்றைக்காவது ஜெபம் பண்ணி ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செஞ்சீங்களான்னு கேட்டேன். இல்லைனார். அப்போ இப்படி தான் ஆகும்னு. அவன் திருப்பியும் தான் சொல்ல, நல்லவனாக இருக்கலாம். திருப்பி சொல்ல, எங்களை விட இந்த உலகத்தில் நல்ல வேறு மதங்களை தழுவுறவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, ஒரு எறும்பை கூட. ஆனால் அவங்களுக்கு இயேசு இல்லாமல் வாழ முடியாது. திருப்பி தான் சொல்ல, நல்லவங்களாக இருப்பாங்க, சரியா? ஆனால் அவங்களோட அடுத்த ஸ்டெப்புக்கெல்லாம் போக முடியாது, பிரச்சனைகள் போக முடியாது. அடுத்து தயவு செய்து நான் அவங்களுக்கு ப்ளீஸ் அங்கே உட்காருங்க, கேட்குறீங்களா வசனத்தை கேட்குறாங்க ஆன்லைனில். திருப்பி சொல்கிறேன், நான் இயேசு அல்லாமல் உங்கள் ஒருத்தருக்குமே வாழ முடியாது. ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஆமென். நேற்று கூட அருமையான அந்த சாப்பாடு கூட நேற்று கூட நான் யோசித்தேன். நான் ஆண்டவர்கிட்ட அந்த வந்த ஊழியக்காரங்க அம்பாறையில் அவங்க கூப்பிட்றாங்க, பாஸ்டர் நீங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் எங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு போங்க. ஏன்னா அந்த சர்ச் கட்டும்போது நாங்கள் போனோம். அந்த ஆத்துமாக்கள் சுவிசேஷம் சொல்லி ஏம் சர்ச்சுன்னு சொல்லி இருக்கிறாங்க, சிஸ்டர் மேரி இருக்கிறாங்க. உண்மைக்கு அத்தனை ஜனங்கள். அதில் நம்ம சேமோட சின்னவன் இல்லையாவே, இந்த சின்ன பையன், சரியா, 12 வருஷத்துக்கு பிறகு நான் பார்க்குறேன், சின்ன பையன். அவங்க என்னென்னா, நாங்கள் சாப்பாடு எங்களுக்கு இருக்காது, எங்கள் ஊழியத்துக்கு போகிற நேரம் சாப்பாடு இருக்கலை, அப்போ சர்ச் இங்கே இல்லை. அப்போது ஆனால் வேன் இருக்குது. எங்கள் உடுப்பெல்லாம் பார்த்தா பெரிய அமெரிக்காவில் வந்தவங்க மாதிரி தான் இருப்போம். போயிட்டு இறங்குவோம். ஒரே ஒரு மேகி நூடுல்ஸை மட்டும் எங்கள் மையங்கனையில் எங்கேயாவது வாங்கிக்குவோம். அதை ஒரு சூடாக்கிட்டு நேத்தனுக்கு, ஏன்னா இவன் எங்கள் பட்டினி ஃபாஸ்டிங்காக போட்டுருவோம். ஃபாஸ்டிங் கிடையாது, பட்னியாக இருக்கிறத ஃபாஸ்ட்டாக கிணத்து வந்து அதான் சொல்லுவாங்க, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். அருமையான ஊழியக்காரர். நாங்கள் சுதும்பலையில் அங்கே ஸ்டார்ட் பண்ணுற நேரமே ஒரு சப்ஜெக்டை பேச ஆரம்பிச்சிடுவோம் பைபிளில். கேள்வி இது எங்கே தெரியுமா போய் முடியும், 6 ஹவருக்கு பிறகு தான் அது முடியும். பைபிள் பேசுவோம், இந்த வசனங்களை சொல்லுவார், அவர் எங்களுக்கு படித்து கொடுப்பாரு, அதை கேட்போம். வசனத்தை அப்படியே தியானிச்சுக்கிட்டு அப்படியே போய் நான் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போய் இதில் மட்டும் காதில் கேட்டுட்ருப்பேன். உண்மைக்குமே பசி வராது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் இப்போ இல்லாத நேரத்தில் பிரியாணி எப்படி செய்வது, ரசம் எப்படி செய்யணும், சும்மாவே பசி ஒன்று வரும். இப்போ சாப்பாடுகளை நினைக்கும் போது யோசிக்கும். ஆனால் வசனத்தில் இருக்கும்போது, வசனத்துடைய தேவ ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய சித்தத்தை குறித்து நீங்கள் தியானிக்கும் போது பசியே வராது. பிரச்சனையை குறித்து யோசிக்க மாட்டீங்க. பரலோகத்துக்குள்ளே அந்த பிரசன்னத்துக்குள்ளே போயிடுவீங்க. அப்போ நம்ம அப்படி போயிட்டு அன்றைக்கி நாங்கள் குருசாயிலெலாம் செஞ்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு உண்மைக்குமே 3 மணிக்கு பசி வந்துருச்சு.
பிரயாசெலாம் முடிஞ்சோன்னா எனக்கெல்லாம் பசி வந்துடும். போகிற இடத்துல டீ கொடுப்பாங்க, அவருக்கு நல்லா விருப்பம் டீ, நல்லா டீ கொடுப்பேன். எனக்கும் சிஸ்டருக்கு டீயெல்லாம் பிடிக்காது. அப்போ டீயை குடிச்சோன்னா கான்க்ரீட் மாதிரி இருக்குமா. இவங்க என்ன செஞ்சாங்க, அப்போ போயிட்டுருக்க பசி அந்த நேரம் சாப்பாடு அந்த மாதிரி 4 மணி ஆச்சு. அங்கே போயிட்டு உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, ஓடிக்கிட்டு இருக்குது நாட்டுக்கோழி ஒன்று. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. சிஸ்டருக்கா அன்றைக்கி நான் விட்டு ஏசுகிறேன் கடந்து, ஏதோ ஒன்று பண்ணலை, அங்கே பார்க்கல, வச்சு ஏச்சு. அப்போது அதில் வேறு எனக்கு வந்து புத்தின்னு சொல்கிறாங்க, இப்படிலாம் பேசாங்க, நான் அவங்க பாவம் அப்படி பேசாங்கல்ல. பசி வெறியில் வந்துட்டு இந்த வேறு இதையும் சொன்னோன்னே எனக்கு கோவம் கூடிருச்சு, பசி வெறி. அவங்க என்ன செய்கிறாங்க, டக்குன்னு நாட்டுக்கோழி பக்கன்னு என்னமோ சத்தம்லாம் கேட்டுச்சு, பிடிச்சிட்டு போனது வெட்டுனாங்க, போச்சு சோறை வச்சாங்க. எங்களுக்கு அப்படியே அந்த நாட்டுக்கோழியும் அந்த சோறும் நேரம் கறி வச்சாங்க. எனக்கு ஒன்றும் வேலை, அது அப்படியே சாப்பிட்றோம், ஆனால் சாப்பாடே இருக்கலை. நீங்கள் நம்புறீங்களா நம்பலன்னு பாருங்கள், இருக்கலாம். இன்றைக்கி அந்த குடும்பம் ரசிக்கப்பட்டு இன்றைக்கி அப்படி ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால் அந்த பையன் நேற்று வந்து என்ன அநேகருக்கு சாப்பாடு பரிமாறுறான். ஆமாம். ஸோ கர்த்தர் வந்து அன்னைக்கு சூழலை அறிந்து உங்கள்கிட்ட இருக்கிறத ஒன்று கொடுக்குறீங்க பாருங்கள், சரியா. 100 இருந்தால் அதில் ஒன்று கொடுக்குறது வேலை இல்லை, இப்போ 1 இருந்தால் அதில் ஒன்று கொடுக்குறது தான் ஆசீர்வாதம். அவளை நான் மறக்கவே மாட்டேன். எத்தனையோ இடங்களில் போய் நாங்கள் ஊழியம் செஞ்சுருக்கோம். இருக்குன்னா அந்த குடும்பத்தை நாங்கள் மறக்கவே இல்லை. அவங்க அதான் போய் ப்ளீஸ் பாஸ்டர், இத்தனை வருஷம் ஆச்சு, நாங்கள் போன முறை அம்பாறைக்கு வந்து கூட நம்ம டைம் இருக்கலை. நான் சொன்னேன், உண்மைக்கும் உங்கள் பாஸ்டர் தான் பல டைமை போட்டார், அந்த குடும்பம் போகும், அங்கே பார்க்கணும். அவங்க இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆமென். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, கர்த்தர் தேவைகளை அறிஞ்சு நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார், நன்மை செய்வார். அப்போ நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கணும், கர்த்தருடைய வேலையை செய்யணும். நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன்னு ஒரு வேலையும் செய்யாமல் உங்கள் சொந்த வேலையை செஞ்சுட்டு சும்மா ஜெபம் பண்ணுறதே நல்லா உங்கள் மனசாட்சிக்கு யோசிச்சு பாருங்களேன். உங்கள் சொந்த தேவைக்கு தான் ஜெபம் பண்ணியிருக்கீங்க. அது பொய்க்கு அதனால தான் அந்த நாட்டுக்காகன்றது அந்த நாக்கில் குத்தனம் போல் இருக்கும். அது பொய்க்கு போட்டுக்கிறோம், நாட்டுக்காக ஜெபம் பண்ணுறேன். நாட்டுக்கு ஒன்று நாட்டு பற்றே உங்களுக்கு கிடையாது. நல்லா பாருங்கள் பாப்பா, நீங்கள் இதே போய்ட்டு இந்தியாவில் பாருங்களேன், இந்தியன்னு ஒரு குடும்பத்தில் செவுத்தப்பட்டு வளர்த்து விட்ருவான். நான்லாம் அடி வாங்கியிருக்கேன் எங்கள் சொந்தக்காரங்கிட்ட. அனுபவம் இருக்குது தானே. போய்ட்டு அங்கே போய்ட்டு சொல்லுங்களேன் பாப்பா, இந்தியாவை பற்றி பேசுங்க பார்ப்போம். அப்படியே காதை திரும்பி கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் விட்டுருவாங்க. இங்கேயா நம்ம ஆமாம் நம்ம நாடா நாசமா, ஆமாம் நம்ம நாடு நாசமாக போச்சு. இவன் நான் அவனோட சேர்ந்து அவன் ஒன்று சொன்னால் நாங்கள் 100 சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கோம். அதனால தான் இப்படி இருக்கும், பற்று கிடையாது நாட்டு. ஆனால் பாருங்களேன், தம்பி வந்து சொல்கிறான் நாட்டுக்காக புதிய பாருங்கள், அதை யோசிக்கிறான். நேற்று உண்மைக்கு நான் நியூஸ் வாசிக்கிறேன், அப்படியே பச்சை கல்லைங்க எல்லாரும் எலெக்ஷனுக்கு இந்த மாதிரி ஆடுறாங்களே. தம்பி ரிக்வெஸ்ட் கூடாது, உண்மை தான். நம்ம நாட்டு தலைவர் சரியாக இருந்தால் நம்ம நாடு ஆசீர்வதிக்கப்படும். ஆமாம். நம்மளுக்கு ஒரு எல்லாம் சும்மா பொய் ஜெபம் பண்ணிக்கிறது, அப்புறம் தெரியவில்லை கர்த்தருடைய சித்தம் இவரை நடத்துவது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. எங்கள் ஜெபம் 1000 ஓட்டை, ஒரு விசுவாசம் இல்லை. கர்த்தர் அவரை செலக்ட் பண்ணிட்டாராம். சரி, கர்த்தர் செலக்ட் பண்ணவனா நல்லா தானே இருக்கணும் நாடு. அப்போ இப்படி இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஒரு பற்று இருக்கணும், அந்த ஜெபத்தில் மேலே ஒரு பற்று இருக்கணும். எல்லாம் சுய லாப ஜெபங்களை தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஆமென். பிரச்சனை வந்தால் நம்ம கர்த்தரை தேடுறது, பிரச்சனை இல்லாட்டி போயிட்டு ஊரில் இருக்கிற எல்லா பைலாவும் தேடுறது. ஸோ இந்த மாதிரி இல்லை. அப்போ ஆண்டவர் நிச்சயமாக இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென், ஆமென், ஆமென். ரைட். இன்றைக்குள்ள செய்திக்கு நாங்கள் கடன் செல்வோம். எத்தனை பேர் கடுகு எடுத்துருக்கிறீங்க வீட்டில்? முன்னா கடுகு கொடுத்து பார்த்தேன், இப்போ எல்லாம் கடுகு விலை கூடிடுச்சு. முன்னெல்லாம் பிரசங்கம் போகிற நேரம் அந்த ஐட்டங்களை கொடுத்த ஞாபகம் இருக்கா? கொடுப்போம். நெல்லை கொடுக்குறது. இப்போல்லாம் கடுகெல்லாம் கொடுக்கலாது, நீங்கள் பொக்கெட்டில் போட்டு போயிடுவீங்க. சரியா? கடுகு ரைட். எல்லோரும் கடுகு எடுத்துருக்கீங்களா? அப்போ சாம் கடுகு எடுத்துருக்கீங்களா? கடுகு தெரியுமா? இப்போ பார்த்திபன் தெரியும் தானே? இப்போ தெரியுமா? தெரியாதா? என்னப்பே கடுகே தெரியாதாமே? கடுகு தெரிஞ்சிருக்கணும்ல. சரி, ஓகே. இப்போ நான் இப்போ கடுகை பார்க்கும்போது ரைட் வாசிப்போம். மாற்கு 4ஆம் அதிகாரம். மாற்கு 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து எப்பயுமே எல்லாத்துக்கும் உவமையாக ஒப்பிடுறாரு. அதை என்றைக்காவது சிந்திச்சிங்களா? கொஞ்சம் மண்டையை கொஞ்சம் கசக்கி பாருங்களேன். இப்போ இல்லை, நீங்களாம் மண்டையெல்லாம் கசக்காதனால தான் உங்கள் முடியெல்லாம் சீக்கிரமாக பழுத்து போகுது, வயசு போகுது. எல்லாம் மண்டையை கசக்கணும். ஆண்டர் கொடுத்து அந்த மூலையை நல்லா வேலை செஞ்சு பார்க்கணும். கண்டதுக்கெல்லாம் போட்டு யோசிக்கிறோம் இல்லையா, அதை எப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், என்றைக்காவது யோசிச்சு பார்க்கணும். புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறார் பரலோக ராஜ்யம். புளித்த மாவு, பரலோகத்தில் மாவு இருக்கா? புளிச்சு அங்கே எங்கேயாவது மாவை போட்டு பிணைகிறாங்களா? இல்லை. அப்புறம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறார். அப்புறம் ஆண்டருக்கு கல்யாண வீட்டுக்கு ஒப்பாக வச்சுருக்கிறாரு. மணவாட்டி, ஒரு மணவாளன், ஒரு நாங்களாம் மணவாட்டி. இதெல்லாம் வந்து நம்ம விளங்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சு என்றைக்குமே சிந்தனை இருக்கணும். வர்ஷிப் பண்ணும்போது உண்மைக்கு சரியான சந்தோஷப்பட்டேன். என்னென்னா அந்த ஹalleluya நாங்கள் வந்து நான் என்ன தெரியுமா, எனக்குள்ளே அப்படி ஆவியான உணர்த்துல என்னென்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த அதுக்காக அந்த விஷன் அப்படியே நான் பார்க்குறேன். நான் அதுக்கு நான் ஹalleluya கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.
ஏன்னா அவர் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆணி எடுக்க அப்படி இறக்கி பாருங்கள் பார்ப்போம். எனக்கெல்லாம் அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் அதில் ஒன்று இறங்கிருச்சு. அப்போ நம்ம யோசிச்சு பாருங்கள், அது அந்த காயப்பட்டதுனால தான் நான் இன்றைக்கி சுகமாக இருக்கிறோம். நன்றி செலுத்து, அதுக்கு ஹல்லேலூயா. ஸோ விழா எலும்பில் குத்துனது 39 அடி கசை. யோசிச்சு சாதாரணமாக யோசிச்சு பாருங்கப்பா. உங்கள் அப்பா அடி வாங்கினா எப்படி இருக்கும்? உங்கள் சொந்த அப்பா அடி ரமேஷ் வாங்குறாரு, சங்கர் வாங்குறாரு அடி, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வாங்கட்டும் அப்படின்னு பஜா அடிப்பீங்களா? இல்லை, ஜெராலாம் துட்டிச்சிருவான். செவுத்தப்படி வெளி துட்டுருவீங்களே, ஊழியக்காரனாவது இதுன்னு துடிக்கும்ல. யோசிச்சு பாருங்க. அவன் ஜஸ்ஸு விடுவானா? சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் விடுவீங்களா? இப்போ அம்மா ஏசனா யாராவது? அப்போ நம்ம அப்பா தானே அவர். அப்போ பாட்டுக்கு இருக்கிறோம், அதை பற்றி யோசிக்கிறது கூட இல்லையே. இப்போ நம்ம குடும்பத்தை அதுதான் சொல்கிறேன். நம்ம குடும்பத்தில் நம்ம சொல்லுவோம், எங்கள் அப்பா இந்த ஊருக்கே அவர் அடி வாங்கி தான் இந்த வீட்டை கட்டினார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உலகத்தில் ரட்சிப்பே கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்து. அதை குறித்து நாங்கள் ஏதாவது யோசிக்கிறோமா? அதை டெய்லி நீங்கள் நினைக்கணும், டெய்லி நினைங்க. அதுதான் நான் வரும்பளவும் இதை நினைவு கூறும்படியாக அதை செய்யினார். நினைக்கணும், அந்த சிலுவை மரணத்தை நினைக்கணும். நம்ம அது துக்கத்தை இல்லை ராய். இன்றைக்கி நான் சுகமாக இருக்க காரணமே அந்த சிலுவை. நம்ம சரத்துக்கு நல்ல சுகத்தை கொடுத்தது அந்த 39 கசையடி. என் பாவங்கள் நீங்கினது அவருடைய ரத்தம், அந்த ஜீவ ரத்தம். அவன் அதை சொல்லணும். சும்மா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அது இல்லை. நல்லா யோசிக்கிறேன். எனக்கு அப்படியே அந்த விஷன் காட்டுறேன். அப்படியே முள்முடி சுட்டுறாரு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் நல்ல நல்ல பதவிகளை நல்ல ஆசீர்வாதமாக. காரணம் என்னது? அவர் அந்த கேவலமான கிரீடத்தை தூக்கி தலையில் போட்டுக்கிட்டாரு, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு. ஆமென் ஆமென். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் அந்த முள்முடியை தூக்கி போட்டார், மண்டையில் ஏற்றுக்கிட்டார். அதனால தான் இன்றைக்கி நம்ம நல்ல ஆசீர்வாதமாக நல்ல சிந்தனை நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் பெருக்கிறோம். விழா எலும்பில் குத்து பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். பாதத்தில் ஆணி அடித்து நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்மலாம் கொஞ்சம் செருப்பு வெட்டணும், நம்ம செருப்புக்காரன் என்னன்னாலும் திட்டுவோம். பவுனிமா அவன் கடையே மூடிடுவான். ஐயா நீங்கள் திட்டுற திட்டில் வெட்டிடுச்சுன்னு பாருங்களேன். திட்டியே அவன் கடை நாசம். சிஸ்டர் ஒரு கடைக்கு சொல்லிவிட்டு அந்த டிசைனே சரியில்லைன்னு சொல்லி கடையே மூடிட்டாங்க மடவள்ளியில். யாருன்னு யோசிக்காங்க? அந்த தொங்க ஒரு பெண்டில் திட்டிடுவாங்க. நம்ம பொம்பளை ஆளுங்க திட்டுறதுக்கு சொல்லவா வேணும்? திட்டி 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 பாருங்களேன். உங்கள் குடும்பம் இப்போ திட்டுறதுன்னு புருஷன் மாதிரி ஏன் வீணாக போனானுங்க? நீங்கள் திட்டுற திட்டில் வேறு யாரும் திட்ட தேவையில்லை. என் பாருங்களேன் நொடிஞ்சு போவான், என் பாருங்களேன் இப்படி போவான் அப்படி போவான், அப்படியே போயிடுவான். அப்புறம் அவனுக்கு போய்ட்டு தான் திருப்பி என்ன செய்யணும்? நீங்கள் தான் போய் சாத்து செய்யணும். பக்கத்து வீட்டு மனுஷன் அவன் செய்யும். அதே மாதிரி சிஸ்டரை எனக்கு நேற்று சொல்லிட்டாங்க, நீங்கள் இப்படிலாம் சொல்லாங்க, எனக்கு வந்துச்சு அப்புறம் நீங்கள் தான் கவலைப்படுங்க. உண்மை தான். புரியுதா? இப்போ நம்மளுக்கு வச்சு சூனியம் வச்சுக்கணும், வேலை யாருமே சூனியம் வைக்கணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு உவமைகளை சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி காலையில் தியானிக்கும் போது சொல்கிறாரு, கடுகு விதைக்கு ஒப்பான இது என்னது? பரலோக ராஜ்யம். ஆமென். அப்போ வாசிப்போம் பாருங்க, 30வது வசனம் பாருங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அல்லது எந்த உவமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதாய் இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். ஆமென் ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க விளங்கக்கூடிய அளவில் சொல்கிறாரு. அதான் சொன்னேன், இப்போ இருக்கிற பூண்டுன்றது வந்து இப்போ வெள்ளைப்பூடு, வெங்காயம், வெந்தயம், வேறு என்ன இருக்குது, சீரகம், அப்படிலாம் இருக்கு இல்லையா? நீங்கள் தாளிப்பீங்கள்ல, அதுலேயே ஆக சின்னது வந்து தான் கடுகு. சரியா? ஆக சின்னது தான் கடுகு. அந்த கடுகு நீங்கள் விதைச்சி மரம் கண்டிருக்கீங்களா? செடி தான் கண்டிருக்கீங்க, செடியை தான் கண்டிருக்கீங்க. நானுமே உண்மைக்கும் வீடியோ கிளிப்பில் தான் நான் உண்மைக்குமே பைபிள் காலேஜில் தான் நான் பார்த்தேன். அது வந்து பாருங்கள், சின்னதாக விதைக்கப்பட்டு அது வருது, முளைக்கும். அப்புறம் ஒரு மஞ்சள் பூ பூக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் செடியாக அந்த இலை வரும். அப்புறம் அது அதில் வந்து நம்ம அந்த கரல் மாதிரி வரும்ல சின்ன, அதில் தான் அந்த கடுகு விதை வரும். நம்ம அதுக்கு பிறகு அதை நம்ம என்ன செய்கிறோம்? பிடிங்கி வீசிடுவோம். இல்லாட்டி அதை வளர விட்டிங்கன்னா மரமாக வந்துடும். இப்போ நீங்கள் அந்த எங்கள் முன்னுக்கு இருக்க மாமரம் இருக்கே, அந்த சைஸில் இருக்குது. நான் இங்கே இந்த எங்கள் எத்தியோப்பியா அந்த மாதிரி நாடுகளில் உள்ள, ஆமாம் எத்தியோப்பியா இல்லை, ஈரான் போல், அங்கேருந்து தான் அந்த படத்தை எனக்கு காமிச்சாங்க. பெரிய மரம், பெரிய ஸ்ட்ராங் மரம். அதாவது அடைக்கலாம் குருவி இதுகள்லாம் வந்து குருவிகள்லாம் வந்து உட்கார்ற அளவுக்கு அது பெரிய மரம். கூடு கட்டும்ல, அந்த கூடு
குக்குனாங்குருவி கூடு கட்டும், எல்லாம் கூடெல்லாம் கட்டுது. அப்போது நான் ஆண்டவர் ஏன் இதை நம்ம இவ்வளோ சொல்கிறேன்னா, மரமாகும், அதாவது சின்னது தான். நம்ம பார்க்குற நேரம் கடுகு விதை சின்னது தான், ஆனால் அது விதைச்ச உடனே அந்த ஆசீர்வாதத்தில் அது என்ன செய்ய, பெரிதான ஒரு கிருபையை கொடுக்குது. அப்போ பரலோக ராஜ்யம் அப்படி தான். நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் ஒரு சர்வசாதாரண ஒரு சின்ன ஆளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனுடைய கிருபையினால் நீங்கள் அதை அனுபவிக்க நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த மரத்தை போல் நீங்கள் என்ன செய்கிறீங்க, பெரிதான ஒரு கிருபையை பெற்றுக்குவீங்க. ஆமென். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்துடைய சித்தம் வந்து மேலே. கடந்த நான் இப்போ 2-3 கிழமையாக ஆவியானவர் அன்றைக்கி கொழும்புக்கு போகும்போது ஆண்டவர் அதை உணர்த்தினார். அங்கேயும் அதே மாதிரி தான் ஜெபம் பண்ணாங்க. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணும்போது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, கொஞ்சம் கேளுங்க. நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே பரலோகத்துடைய வல்லமை எனக்குள்ளே இறங்கணும், அந்த அதிகாரம் எனக்குள்ளே இறங்கணும், அங்கே இருக்கிற சந்தோஷம் எனக்குள்ளே இறங்கணும். நம்ம பார்க்குற சந்தோஷம் பார்ப்போமே. இப்போ நம்ம சொல்லுவோமே, இப்போ நானும் சிஸ்டரும் சந்தோஷமாக இருக்கிறோம், இவங்க 2 பேர் மாதிரியே நாங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுதான் தப்பு. இவங்க மாதிரியே நானும் இருப்பேன்னா அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், மிச்ச நேரமெல்லாம் கீரிம்பமாக இருப்பாங்க. அப்போ தப்பு. பரலோகத்தில் அப்படி அல்ல. அங்கெல்லாம் சண்டையெல்லாம் கிடையாது. பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஆவியான 3 பேரும் சண்டை பிடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டு பரண்டுக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. அந்த சந்தோஷத்தை எனக்கு தாங்க, அந்த விடுதலை. அங்கே விடுதலை இருக்குல்ல, அங்கே பீஸ்ஃபுல் இருக்குது தானே ஜெரால். ஆமென். இப்போ உங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு மனசுக்குள்ளே இப்போ பார்ப்போமே, இவங்க ஆவியில் இருக்கிறாங்களான்னு. ரைட். நீங்கள்லாம் அப்படி ஒரு மனசுக்குள்ளே, இப்போ எனக்கு இந்த கேமரா மறைக்குது, இந்த ஆவி உங்களுக்கெல்லாம் ஒரு தனியாக போயிட்டு ஒரு இடத்துல அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கணும் அப்படின்றவங்க மட்டும் கையை வைத்துங்க பார்ப்போம். ஒரு ஆள் டக்குன்னு சிரிச்சிச்சு, 2, அவ்வளோதான். மற்றவங்கெல்லாம் இப்போ இந்த கையை உயர்த்தினவங்க அத்தனை பேருக்கும் தான் உண்மைக்குமே பிரச்சனைகள் இருக்குது, கவலைகள் இருக்குது. அதாவது அவங்க வாழ்க்கையில் எல்லாம் அதாவது கண்டுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். புரியுதா? மற்றவங்கெல்லாம் இப்போ காண்றதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு நீங்களும் வாங்க, உண்மைக்கு சீரியஸாக சொன்னேன், போயிட்டு வாங்க. உலகத்தில் ஆசை, அது பாவம் எல்லாத்துலேயும் விழுந்து பட்டு தெளிஞ்சு வாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, உண்மைக்குமே இப்போ நானும் யோசிப்பேன், ஒய்ஃப் யோசிப்பாங்க, என்னடா இந்த ஆள். நான் நேற்று சொன்னேன், எங்கேயாவது கிராமத்துக்கு போயிடுவோம். இப்போ நானும் நேற்று அந்த நக்கிள்ஸ் மலையெல்லாம் பார்க்குறேன். இந்த இடத்துல ஆண்டவரே எனக்கு ஒரு இடத்தை தரமாட்டீங்களா? ஏன்னா அந்த பக்கம் காக்கா இல்லை, அப்படி அமைதியாக இருக்கும். சரியா? அங்கே வந்து என்னை தொந்தரப்படுத்துறதுக்கும் ஆளும் வராது. அப்படியே போயிட்டு அங்கிட்டு அப்படி அமைதியாக இருக்கலாம், அப்படி நிம்மதியாக அப்படியான ஒரு மனசு தோணும் உங்களுக்குள்ள. ஆண்டவரே, அதான் அவங்களுக்கு தான் இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ஜெபம் வச்சுருக்குறோம், தியானத்தில் அவங்களுக்கு வந்து விருப்பம். இப்போ கையை தூக்காத அத்தனை பேருக்கு வந்து வேலையே இல்லை. நீங்கள் அங்கே வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. உங்கள் சிந்தனையெல்லாம் உலக சிந்தனை ஆசையில் தான் அப்படியே மறந்துக்கிட்டு கிடப்பீங்க. அப்போ மனுஷனுக்கு ஆடை இங்கே ஒரு இடம் இருக்குது, அவன் அப்படியே இருப்பாங்க. இப்போ நீங்களுக்கு தான் இப்படி இருக்கிறீங்க. மாத்தளைக்கு ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அங்கே பேர் சொல்ல இல்லாது தியானங்கள்னு சொல்லி பல தியானங்களை வச்சுருக்குறாங்க. சரியா? இந்த யூடியூப் போட்டால் எனக்கு சரியான கஷ்டம். இப்போ நம்ம ஆளுக்கு திருத்த இயலாது, அவனையும் திருத்த இயலாது, இங்கே இருக்கிறவங்களையும் திருத்த இயலாது. சொன்னோன்னே அதுக்கு கமாண்ட் அடிக்கிறதுக்கு தானே நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு. அப்போது இந்த தியானங்கள்னு சொல்லி பல தியானங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அவன் 3 மணிக்கே எழுப்பி தியானம் பண்ணுவாங்களாம். யார்? மருமகளும் மாமியாரும் 3 மணிக்கே எழுப்பி நாங்கள் தியானத்தில் இருப்போம் அப்படின்னா. சரி, தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்போ ஏன்டா இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு? இப்போ காலையில் நான் மாற்றி சொல்கிறேன், நம்ம ஆளுகள் இப்போ எங்கெல்லாம் சொல்லுவீங்க தானே, நாங்கள் காலையிலே நாங்கள் ஆண்டவரோட ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ உங்கள்கிட்டலாம் அந்த நல்ல கனி இருக்கணுமே, நல்ல எண்ணம் இருக்கணுமே, நல்ல சிந்தனை இருக்கணுமே. 2 ஒன்று தானே. கையை வச்சோடனே பேயாட்டம் ஆடிடுச்சு. நான் பிறகு ஜெராலுக்கு சொல்கிறேன், ஒரே பேயாட்டம். சரியா? இந்த ஓல்டேஜ்லேயும் பேயான்னு யோசிச்சேன். எங்கள் அம்மா வயசு. சரியா? வயசு போனதுலேயும் பேயாட்டம். பாவம். அப்புறம் அந்த அங்கிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் பிராஸ்டர் மூலமாக காலமானாருன்னு அப்புறம் போட்டுருவாங்கன்னு பயத்தில் ஜெபத்தை ஃபில்டர் பண்ணி அடித்து பேய விரட்டி விட்டு வந்தாச்சு. அப்போ நான் பிறகு தான் கேட்டேன். அப்புறம் உட்காந்து எனக்கு உண்மைக்கிட்ட 2 ஹவர்ஸ் நாசமாக போச்சு. அப்புறம் தான் கேட்டேன், அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்தேன், அன்றைக்கி அங்கே முடிச்சுட்டு தானே வந்தோம் இல்லையா? வந்து தான் இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு போகல. அப்போ தான் நாங்கள் இந்த தியானங்கள்லாம் இருக்குது. இல்லை, நாங்கள் ஒரு மைண்டை கொண்டு வருவோம், ஒரு இதை கொண்டு வருவோம், அதை கொண்டு வரோம், இதை கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? விடுதலை இல்லை தானே.
அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் எல்லாம் நாங்கள்லாம் அந்த மாதிரி தியானங்களில் போயிட்டு வந்தவன் தான். சரியா போ மக கூட யோசிக்கல என்னடா, கர்த்தர் வந்து நல்ல ஒரு வாய்ப்பை உண்மையான சரியானது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் அவரோட வசனத்தை தியானிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவருக்கு சாட்சி பகரும் போது, ஒரு வார்த்தையை நீங்கள் பிரசங்கிக்கும் போது, அதுதான் தியானம். சிந்திக்கிறீங்க இல்லையா? அப்போ இந்த வசனத்தை பாருங்க. இப்போ நான் தம்பி மகன் சொன்னதை நான் வந்து சிந்திக்கிறேன். டே மறுபடியுமா 10வது தரமா 6ல் இருந்தே 10க்கு வந்துருச்சு. இந்த ஒரு 2 கிழமையில் 10 தரமா ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு. பழச நினைக்காதா, முன்னுக்குள்ளதே நினைக்காதா, இப்போ உனக்கு அற்புதம் செய்கிறேன்டா, இப்போவே அந்த காரியத்தை செய்வேன்றாரு. அப்போ நம்ம அதை குறித்து அப்போ ரைட், இப்போ நான் வசதி அப்போ நான் என்ன ஆண்டவர் செய்யணும், என்ன பண்ணணும் ஆண்டவர், எனக்கு அதுக்கு என்ன ஆகணும், இதுதான் தியானம். எங்களுக்கெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கணும். ஆமென். இப்போ நான் ஏன் ஆண்டவர் இன்னைக்கு கடுகுவதை சொன்னார்? கடுகுவதை சின்னது தான், ஆமாம். நானும் சின்ன ஆள் தான், ஆமாம். ஆனால் அவரோட சித்தம் பெருசே. நம்ம சுருக்கிக்கிட்டீங்க. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்பான். அவன் இந்த சொன்னானே யாக்கோப்பு, பரலோகத்தில் நிச்சயமாக கண்ணு 2ஆக வெட்டிடுவேன். நானும் நான் வீட்டார் நல்லது தான். இன்றைக்கி அப்படி தானே இருக்கிறாங்க. நான் வீட்டுன்னு கடைசியில் இப்போ பாருங்களேன், சில நம்ம சேர்ச்சில் இருந்தாங்க, நான் மட்டும் தின்னா போதும், என் பிள்ளையெல்லாம் எப்படி இருந்தால் பரவாயில்ல, அப்படி இருந்தார் ஒருத்தர். அங்கே பிள்ளைகளை 4 பட்டினியை கிடைக்குது, இவர் அடிக்கிறார் பராட்டாவை. அப்படி இருக்கிற அப்படிலாம் மைண்டு வந்துடும் கடைசி காலத்தில். நான் தின்னா போதும். எங்கள் தாத்தாலாம் முந்தி அப்படித்தான், நான் வாழணும், நான் இருந்தால் சரி, நான் பண்ணுறேன், என் பிள்ளைய பேர பிள்ளைங்க எக்கெடுக்கட்டு போனாலும் பரவாயில்ல. ஒரு ஸ்டேஜ் வந்துடும், நான் வாழணும், நான் உயிரோடு இருக்கணும். பாருங்கள், சாக போகிறவங்க அப்படிலாம் அனுபவம் இருக்குது தான். நீங்கள் 2 பேரும் கண்டிருப்பீங்க. அப்படி இருக்கணும், நான் வாழணும், நான் நல்லா இருக்கணும். சரி, எங்கள் உயிரையாவது பிடிச்சாவது அவன் உயிரை எடுத்துருவான். பாருங்களேன், அதாவது உயிர் போகிற நேரம் கஷ்டப்படுவாங்க. நம்மளாம் எப்படா, நான் உண்மைக்கு யோசிப்பேன், ஆண்டவரே இன்னைக்கு போயிடுவோமா. அப்புறம் கொஞ்சம் நேற்று அப்பயும் வேணாம் எக்ஸாம் தானே, இப்போ 6வது மாதம், ஒரு மாதம் டைம் பார்ப்போம், அதுக்கு பிறகு பார்ப்போம், அதை பற்றி போவோம். ஏன்னா நான் உண்மைக்கு நான் இதுக்கு இல்லை, நான் அந்த போதிக்கிறது சும்மா விளையாட்டுக்கு இல்லை. இங்கே விட அங்கே சந்தோஷம். அது பரலோகத்துக்கு அந்த பிரசன்னத்தை கண்டவனுக்கு அது விளங்கும். பரலோக பிரசன்னத்தை கண்டவனுக்கு பூமியெல்லாம் குப்பை. இதுலையா போயிட்டு இப்போ இப்படி ஜெராலா என்னையே பெருமை பாடுறேன்னு நான் அவரை பெருமை பாடுறேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம 2 பேரும் பெருமை பாராட்டிக்கிட்டு என்ன காண போகிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் நம்ம மைண்டில் அப்படித்தானே இருக்கும், நல்லா விடுத்துட்டு 4 பேர் நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்காக வாழ்கிறது, வீடு வாங்குறது அதுக்காக. நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்குங்க அக்கா, நீங்கள் அழகாக இருக்கீங்கக்கா. அப்பா வெளி தோட்டத்தை பார்த்து அழகாக பார்க்க, அக்கா விட்டு இருதயத்தில் ஒரே கக்காவாக இருக்குது, அதுக்கு என்ன செய்யுது? உடனே அதுக்கு வசனம் சொல்லுவார், மனுஷனோ முகத்தை பார்க்குறான், தேவனோ இருதயத்தின் ஆழத்தை பார்க்குறான். அவர் பார்த்தான்னு சொல்கிறார், உங்கள் இருதயம் இப்படி இருக்குன்றாரு. அதுக்கு கலர் பூசுங்க பார்ப்போம். நேற்று சிஸ்டர் எங்கேயும் கூப்பிட்டு போனால் பெரிய நசல் எனக்கு. நான் அதான் சொன்னேன், போனால் வந்து அப்போ அங்கே எல்லோரும் அலங்கரித்து கிளங்கரிச்சு வந்து நிற்கிறாங்க எல்லாரும். இந்த அலங்கரிப்பு என்னத்துக்குன்னு எனக்குன்னா தெரியலை. வாழ்க்கை அலங்கரிப்பாக இருக்கான்னு பாருங்க பார்ப்போம். அதனால் தயவுசெய்து நம்ம வசனங்களை யோசிக்கணும். அப்போ பரலோகத்துடைய அந்த ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே அந்த விடுதலை எனக்கு தாங்க, அங்கே இருக்கிற அந்த சமாதானம். நீங்கள் அங்கே சமாதானமாக இருக்காங்கல்ல. இப்போ நம்ம நினைக்கிறோம் நாங்கள் மட்டும்தான் இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி இருக்கணும். பரலோகம் உட்காந்துருக்கு. பரலோக ராஜ்யத்தில் சிம்மாசனத்தில் அப்போ நம்ம இந்த பிதா இருக்கிறார், வலது பாசத்தில் யார் இருக்காரு? ஏசப்பா, இயேசு இருக்கிறார். அப்போ அவங்களும் சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்களா? வேலை நடக்குது. நம்ம கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம், அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆமே, அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா நேற்று 1 மணிக்கு யாரோ ஒரு கால் எடுத்துருக்காங்க. இன்றைக்கி இப்போ சர்வீஸ் முடிஞ்சது அந்த புண்ணியம் அவனுக்கு எடுக்கணும் பிறகு. அப்போ அவனுக்கு 1 மணிக்கு அவனுக்கு போராட்டம். சரியா, நான் தூங்கிட்டு இருக்கிறேன். சரியா, பரலோகம் சும்மா இருக்குமா? குறைஞ்சது அந்த கச்சால் தான். சரியா, அதனால தான் பேசணும். சிஸ்டர் இந்த ஒருக்கா சொல்லி புத்திமதி சொல்லிட்டா அதுக்கு பிறகு இருக்கணும். அதுக்கு பிறகு புரியாத பிடிச்சா அவனுக்கு இது தான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிய போகுது. அப்போ பரலோகம் சும்மா இருக்காது. தேவதூதர்கள் வேலை செய்வாங்க. மேலே போகிறதும் கீழே வாரதும், மேலே போகிறதும் கீழே வாரதும். பாருங்க, 3 மணிக்கு சில கிழவிகள்லாம் தூங்காதுங்க. அந்த ஜபத்தில் அப்போ பரலோகம் சும்மா இருக்குமா? அப்போ வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். இப்போ நாங்கள் இங்கே தூங்கிட்டு இருக்கிறோம், அங்கே அமெரிக்காவில் அந்த பெண்ணைக்கு அவங்க இப்போ தூங்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். இப்போ 24 hours அது வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் சும்மா இருக்கோம். அப்போ பரலோகத்தில் இருக்கிற அந்த சமாதானம் அங்கே சண்டையெல்லாம் கிடையாது. புரியுதா? கிருஷ்ணாந்தி சொல்லுது, போய் வாங்க பாஸ்டர், இப்போ போயிடுவோம், நீங்களும் போகிறீங்க, நானும் சேர்ந்து வரேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு அப்படி தோணுது இல்லையா? அப்போ பிரச்சனை வந்தோன்னா பிரச்சனை வந்து நொந்து போனோன்னு ஏழாமல் போயிருப்பாங்க தானே. என்ன இருக்கிறத விட செத்து போகலாம், எல்லாம் பேசுகிறதெல்லாம் பேசி சாதிச்சு முடித்த பிறகு ஏன் அதுக்கு முதலே போங்களே கௌரவமா? அப்போ நம்ம யோசிக்கணும், இது நிரந்தரம் இல்லை, இது பொய். இப்போ நேற்று ஒரு சம்பவம், இதை பாடுறாங்க, இந்த மண்ணுக்காக அடிச்சுக்கிட்டு சாகுறாங்களே. காடு வாங்கினது, வீடு போகணுது நிலைமை இவ்வளோ. இந்த மாதிரியே எனக்குன்னா உண்மைக்கும்
இசப்பா ஆண்டவர் உண்மைக்கு ஆண்டவர் காட்டுறாரு மனுஷர்களை, வாரு வாரு நம்ம இன்னைக்கு போவேன் அந்த இடத்துக்கு போயிட்டு ஆண்டவர் நாமத்தினால அந்த ஆவியெல்லாம் அங்கே இருக்கவே கூடாது, செத்தாலும் அலைஞ்சிட்டு இருக்குங்க. ஆமாம், அந்த ஆவியெல்லாம் கட்டி நான் காலையிலே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். 6வது நேரமே ஜெபிச்சிட்டேன், பேர் சொல்லியே ஜெபம் மாட்டேன். ஆமாம், வசனம் தான் ஊழியக்காரன் மூலமாக பேசிட்டார். அப்புறம் நான் என்ன ஜெபம் பண்ணியாச்சு. போ ஆவி, இந்த ஆவியெல்லாம் போ, இந்த இல்லைகள்லாம் இந்த ஆவியை தான் வதைக்கிறது. சரியா? அப்போ நம்ம அந்த பிரச்சனை இருக்கணும். ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்கான்னு பாருங்கள் பாப்பா. உங்களுக்கெல்லாம் இல்லையா அப்போ? அப்போ ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நான் இப்போ யோசிக்க வேண்டியது தானே. ஒரு சாப்பிட்டு ஒரு மனுஷனுக்கு என்ன, ஒரு சாப்பிட்டு ஒரு தூங்கணும். நம்ம சாப்பிட்டு தூங்கணும். அந்த வாழ்க்கை நமக்கு இல்லாட்டி வேலை இல்லையே. பிரியாணி தான் சாப்பிடணும் இல்லையே, கோழி தின்னா தான் உங்களுக்கு சாப்பாடு வயிறில் இறங்குமா? இல்லையே. சாப்பிட்டு ஒரு நிம்மதியான தூக்கம், ஒரு மகிழ்ச்சி, நிம்மதியாக இருக்கணும். கடன் பிரச்சனை இல்லாமல், தொல்லை இல்லாமல் நம்ம அதை நான் ரொம்ப விரும்புகிறேன். அதான் சிஸ்டர் சொன்னேன், இதெல்லாம் முடிஞ்சோன்னு பாருங்களேன் நீங்கள். அதான் நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். ஏற்கனவே கல்யாணத்துக்கு அப்படி செஞ்சேன். எல்லாமே பொய்ன்னு சொல்லி காவியை உடுத்துனது உண்மை, அது பிசாசமானங்க போயிட்டு. சரியா? ஒரு ஸ்டேஜ் வர போகுது எனக்கு. சரியா? அந்த நேரம் நான் அதை விட்டுவேன், அந்த நேரம் எல்லாம் போயிடும். ஆமாம், அந்த நேரம் உண்மைக்கும் அந்த நேரம் அது ஆண்டவர் எனக்கு சீக்கிரமாக சொல்லி தான் வச்சுருக்காரு. அந்த ஸ்டேஜ் விட்டோன்னா எல்லாம் இதெல்லாம் எல்லாமே போய், அதனால் அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவித்து முடிச்சாச்சு நம்ம. சரி, இனிமேல் என்ன பற்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஸ்டேஜ் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுப்பார். நீங்கள் அருமையான மோகன் சி ஐயா பார்க்குறீங்க தானே? மோகன் சி ஐயா பார்த்துருக்கீங்க தானே? எவ்வளோ ஒரு எளிமையான மனுஷன் தெரியுமா? இப்போ தான் கொஞ்சம் நல்ல ஏதோ ஒன்று ஒரு வச்சு ஒன்று கட்டியிருக்காரு. சரியா? அது எதுவும் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க போல, இல்லாட்டி அது சொல்லியிருப்பாங்களா? ஒன்றுமே இல்லை அந்த மனுஷன்கிட்ட. வெரி சிம்பிளாக நான் நேராக பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் கலா இந்தியாவிலே அதே மாதிரி. இப்போ அவருக்கு இவ்வளோ ஆண்டவர் ஆசிரியர். இப்போ அவங்க ஒன்று கட்டுறாங்க அங்கே, என்னது ஜெப ப்ரேயர் சென்டர் ஒன்று கட்டுறாங்க, மரங்கள்லாம் வச்சு. எனக்கு இதெல்லாம் பார்க்குறேன், என்னென்னா ஆண்டவர் அங்கேயும் காட்டுறீங்க இங்கேயும் காட்டுறீங்க. அப்போ தான் ஆண்டவர் சொன்னேன், ஏன் இலங்கையில் செய்யக்கூடாதா? இலங்கையில் உள்ளவங்கள்லாம் தியானிக்கக்கூடாதா? ஜெபிக்கக்கூடாதா? நம்ம மவுண்டன் எனக்கெல்லாம் அந்த நேற்று தான் இப்போ கட்பாறையில் இருந்தால் மவுண்டனில் நல்ல ஒரு குகை மாறி வச்சு தனிப்பட்டு போயிட்டு ஜெபம். இப்போ நிறைய இடங்கள் என்ன தெரியுமா, நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருங்க, அப்படி தானே இருக்குது. அதாவது நான் பேச நீங்கள் கேட்டுருக்கேன். சில நேரம் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும், முடிக்க மாட்டேங்கிறது பாரு ஜெயதரிசி அப்படி. ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் போயிட்டோம்னா அப்படி ஒன்றும் நடக்காது. சரி, கொரியாவில் அப்படி இருக்குது. தேவாலயம் எனக்கு சொல்ல, நீங்கள் தேவனிடத்தில் போயிட்டு வருஷக்கணக்கில் இருக்கலாம், நம்ம 2-3 நாளாகவே கிடப்பீங்க. துதித்து பாடி மனம் விட்டு பேசி அழுந்து வார்த்தை தியானிச்சு அப்படியே அந்த உறவை தான் தேவன் எதிர்பார்க்குறாரு. அதுக்குன்னு புருஷன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு சன்னியாசியாக வர சொல்லலை. நான் அப்படியெல்லாம் போனேன்னா மனுஷி பிள்ளையெல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு அந்த புதுவாமந்தூர் போன மாதிரி நான்லாம் போக மாட்டேன், அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் இல்லை. உலகத்தின் கிரியை இல்லாமல் நமக்கு கொடுத்ததில் நம்ம போகணும். அப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம காணணும், பேசணும், தேவனோடு இடைப்படணும். மோசையோடு பேசின தேவன், யெஷுவாவோடு பேசின தேவன், ஏன் உங்களோட பேச மாட்டார் ஆண்டவர்? எல்லாம் முடிஞ்சு பாருங்களேன். நான் அந்த போய் அன்றைக்கி நான் பார்ப்பேன், அன்றைக்கி குழும்பு பாரு, விடிய காலை இந்த கிழட்டு கட்டையெல்லாம் போயிட்டு போகுதுங்க. என்னத்தை போயிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அண்டாவை குண்டாவையும் தூக்கிட்டு போகுதுங்க காலையில். சரியா? அப்புறம் நல்ல வார்த்தைகளை பேசுகிறாங்க அந்த பிக்கு, நல்ல வார்த்தைகள். ஆனால் அங்கே ரெச்சிப்புக்கு அதுவான வசனம் ஒன்று இருக்குல்ல, நல்ல வசனம். எல்லாம் தூங்குறாங்க துணியை தோட்டு. நீங்களும் தான் துண்டை போட்டு அந்த வெயில் தானே துண்டை போட்டு தூங்குறாங்க. நானும் சிஸ்டர் பாரு, இவ்வளோ நல்ல வசனம், நல்ல கதை ஒன்று சொல்லி அழகாக அந்த வசனங்களை சொல்கிறான். கடைசி முடிச்சுன்னா நீங்கள் ஆமேன் அல்லேலூயா சொல்கிற மாதிரி அதில் அவங்க ஒன்று சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் ரெச்சிப்புக்கான எதுவுமே கிடையாது. ரெச்சிப்புன்றது ஒன்றும் இல்லை, அதுதாங்க பிரச்சனை. ஆனால் நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ இப்போ பாருங்கள், இந்த ஒன்றுக்குமே இல்லாத காலையிலே விடிய எழும்பி அந்த வெள்ளை உடுப்பு போட்டுக்கிட்டு, வெள்ளை உடுப்பு போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உங்கள்கிட்ட வெள்ளை உடுப்பு இருக்காப்பே, ஃபுல் ஒயிட் கிட்டு ஏலாது. உங்களுக்கு வெள்ளை உடுப்பு பாவிக்கவே ஏலாது, கஷ்டம், கரைப்பட்டுரும். இருக்கிற கலர் கருப்பு கண்ணாங்க சாணி பச்சை ப்ரௌன் போட்டு வாருது. ஒரு வெள்ளைக்கு போகிற நேரம் ஒரு அமைதி இருக்குது, ஒரு சாந்தம் இருக்கும். சரியா? இதெல்லாம் நான் ஏன்டா பாஸ்டர் சொல்கிறேன், இல்லை டைம் போன நான் இன்றைக்கி சோச்சேன் 15 நிமிஷம் முடிப்போம். இல்லை, பிறகு இந்த இப்போ எட்டராவனை போகிற நேரம் வயலில் ஒரு பன்சலை இருக்குது, போய் பார்த்துருக்கீங்களா யாராவது? எஸ் அப்பா, பார்த்ததே இல்லையா சசி? பார்த்துருக்கீங்க? அந்த பன்சல் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வயலில் ஒரு ஆளுங்க.
அதில் வந்து காலையிலே போவாங்க, இந்த வெள்ளை உடுப்பெல்லாம் உடுத்திக்கிட்டு போவானுங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரியா? நீங்கள் வார நேரம் எவன் சந்தோஷப்பட்டிருப்பா? அதை எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இங்கே வார வேகங்களும் நீங்கள் உங்கள்கிட்ட நடைகளும் உங்கள் உடுப்புகளையும் பார்த்துட்டு எவன் சந்தோஷப்பட்டிருப்பா? வீட்டில் வந்து அடிச்சு விட்டோன்னே நான் போலீஸுக்கு ஓடுவாங்களே, நான் போயிட்டு இப்போ போலீஸுக்கு போய் சொல்லணும், அது மாதிரி தானே வாரீங்க அப்படிங்கிற வாரது அங்கே வாரதாங்கன்னா அதுக்கு ஒரு படியில் தான் முக்கு கொடுக்குறது. இல்லை நீங்கள் அந்த அழகை பாருங்கள். நான் இதுக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை போகிறேன், நான் நின்று பார்த்துட்டு போவேன் தெரியுமா. ஒரு அமைதி, ஒரு ஒரு காரியம் இருக்குது. ஜீவன் இல்லாதது, ஒரு ரட்சிப்பே இல்லை, ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு பக்தி வேணும். அப்போ நான் அதை யோசிச்சுருக்கேன், ஆண்டவர் கொடுத்த வெண் வஸ்திரத்தை கசக்கி இங்கே வீசிட்டு வந்துட்டீங்களாடான்னு கேட்குறேன். ஆண்டவர் கொடுத்தாரு வெண் வஸ்திரம், இது பார்க்குது. எப்போ ஃபஸ்ட்டு கொடுத்தாரா? இனிமேல் தான் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு. போய் பாருங்கள், இப்போ தேடி பாருங்களேன். ஆண்டவர் கொடுத்த வெண் வஸ்திரம், ரட்சிக்கப்பட்ட போது, ஞானஸ்தானம் எடுத்த போது ஆண்டவர் கொடுத்தாரு வெண் வஸ்திரம். அதை அணிந்தினமும் நீங்கள் கழுவணும். எதை போட்டு? சோப் போட்டா, ரிங் சோப் போட்டா, வாஷிங் மிஷின்லாம் போட்டு கழுவ இல்லாது. நம்ம ஜெபத்தில், தேவ வார்த்தையில், அவருடைய பரிசுத்த ரத்தத்தில் கழுவி நம்ம என்ன செய்யணும்? புதுசாக வச்சுக்கணும். ஆமே. அப்போது இந்த பூமியில் என்ன கலம்பல நடந்தாலும் அமைதியாக இருப்போம். ஊரே எக்கெடுக்கெட்டு போனாலும் அவருக்கு 2 பணம் கிடைக்கிற மாதிரி அப்படி பாட்டுக்கு இருக்கலாம். அங்கே கொலை பண்ணுற நேரம் மண்டையெல்லாம் போட்டு குழம்பிடும். ஸோ அதனால் நமக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கடுகு விதை, ஒரு சின்ன விதை இவ்வளோ பெரிய மரம் வந்து அதில் நிறைய என்ன செய்யுது? கடுகு விதை வருது, ஆசீர்வாதம் வருது, பிரயோஜனமாக இருக்குது. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தம் அதுதான். அப்போ பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் நினைக்காங்க பரலோகம் எங்கே இருக்குன்னு. இல்லை, தேவன் சொல்கிறாரு ராஜ்யம் உங்களுக்குள்ளன்றாரு. ஆமே. இப்போ ஒரு பிரச்சனை இருக்கிற வீடு இருக்குது. சரி, அப்போ ஜெரால் போகிறாரு அந்த வீட்டுக்கு. போயிட்டு அந்த வீட்டில் நீங்கள் போயிட்டு கொஞ்சம் இருங்க வாங்க, எல்லோரும் ஜெபம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லி ஒரு சமாதானமாக்குனாங்கன்னா அதுதான் பரலோகம். அப்போ இது சின்ன கடுகு தான் இருக்குது. இது ஜெரால்ன்ற சொல்கிற சின்ன கடுகு அங்கே விதைக்கப்பட்ட போது பரலோகத்தினுடைய சந்தோஷம் அந்த இடத்துல கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ அங்கே கிடைக்க வேண்டிய சமாதானம், அங்கே கிடைக்க வேண்டிய நிம்மதி, அங்கே கிடைக்க வேண்டிய வெற்றி, அங்கே கிடைக்க வேண்டிய கிருபை அதிகமாக இருக்கும். நீங்களாம் நினச்சிக்கிறது சின்னதா. அதான் நான் அதுக்கு ஒப்பிட்டார். நீங்களாம் நினைக்கிறீங்க இப்படி போதும், இவ்வளோ தான் எனக்கு பண்ணுவார், இப்போ எல்லாம் லிமிட் பண்ணிட்டீங்க, நான் இவ்வளோ காலம் தான் வாழ்வேன், எனக்கு இவ்வளோ தான் தருவார். இப்போ நான் கேட்குறேன், சசிக்கு இதே மாதிரி இன்னொரு வீடு கொடுக்க மாட்டாரா? எல்லாரும் அப்படின்னா இது போதும் பாஸ்டர், இதே மெயின்டைன் பண்ண இல்லை. கத்தடு திட்டம் மேலே உங்கள் மனசு பெருசு தானேப்பேன். ரைட், இன்னும் 2 குடும்பம் வாழறதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கலாம்ல. போராட்டம் இருக்குது. யாருக்கு போராட்டம் இல்லை? கத்தருடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் இருக்குது. அதை தான் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுக்கிறவனா அவருடைய சிலுவையை சுமந்துட்டு வரணும், அந்த சிலுவை பாட சுமக்கணும், அந்த போராட்டத்தை சுமக்கணும். அவன் தான் கிறிஸ்தவன். நம்ம எடுத்த உடனே ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாமே நல்லா சூடும். நோ. அந்த கஷ்டத்துலேயும் ஒரு சுகம் இருக்குது தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க. அந்த கஷ்டத்தில், அந்த பாடில், அந்த வெக்கத்தில், அந்த அவமானத்தில், அந்த நிந்தையில் கர்த்தர் கிருபை அளிப்பார். அவன் சோர்ந்து போக மாட்டான். அவன் இன்னும் பலன் அடைவான். அவன் இன்னும் சந்தோஷப்படுவான். அவன் இன்னும் ஆண்டவருக்காக எழும்புவான். அவருடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது. ஆமென். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் செத்தார். இன்றைக்கி எத்தனை இயேசு கிறிஸ்து எழுப்பிட்டாங்க தெரியுமா? ஒருத்தர் தானே இறந்து போனார். 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்தினார்ல. நம்ம எல்லாருக்காக ஒரே ஒருத்தர் தானே பாவமாக இருந்தார். அப்போ அந்த கடுகு விதை அவர் தானே. இன்றைக்கி அவர் கூட தானே நம்ம இவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே இருந்து நாங்கள் கூட இன்றைக்கி ஊழியம் செஞ்சு அவருடைய வசனத்தை போதிக்கிறோம். அப்போ அதுக்கு நீங்கள் ரொம்ப எப்பயுமே இதை வந்து சர்வசாதாரணம் எடுத்துறாங்க. இப்போ நம்ம பாருங்கள், மற்றதெல்லாம் கடுகு தானே அப்படி நினைப்போமா இல்லையா? இப்போ சொல்லுவோமே, ஏலக்காவுக்கு கொடுக்குற மாதிரி மரியாதையை கடுகு கொடுக்குறோமா? ஏலக்காவெல்லாம் பொத்தி வச்சுருப்பாங்க சிஸ்டர்லாம், பேப்பரில் போட்டு பொத்தி அப்படி வச்சுருக்காங்க. கடுகு சும்மா அப்படியே இருக்கும். ஏன்? அது சீப்பாக இருக்கும், விலையும் குறவு. கணக்கில் பாருங்களேன், கடுகு போடுற நேரம் மூஞ்சி முகரைகளை பாருங்களேன். கண்ணாடி வச்சு நான் பொம்பளை சிஸ்டருக்கு நான் சொல்லியிருக்கேன், உங்கள் முகங்களை கொஞ்சம் கண்ணாடியை பார்த்துட்டு போடுங்களே ஐயா. போடுறது அப்படி சட்டை பட்டன்னு அப்படி எரிஞ்சு எல்லாம் அப்படி போகும். நேற்று எங்கள் அம்மா ஏதோ செய்கிறேன், நான் டக்குன்னு கண்டுட்டேன். என்ன இப்படி போட்டு இப்படி செஞ்சுக்கிட்டு, இல்லை சிங்கை கழுவுறேன் அப்படின்றான். ஆனால் முகத்தை பார்த்துருக்கணும், காட்டியிருக்கணும். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் யாரையோ வச்சு தேய்க்கணும். அது அந்த இடத்துல தேய்க்கிறது வந்து மனுஷனை வச்சு தானே வேணாலும் அவங்களுக்கு தேய்க்கிறது. நானும் அப்படி தான் வாஷ்ரூமுக்கு போனோன்னு இப்போ அம்மாவும் நானும் தான் அந்த பாய்க்கிறேன். அப்போ நமக்கு சண்டை வந்துடும். பாருங்க அப்படி போட்டு வச்சுட்டு இப்படி வச்சுருக்கேன். அங்கே க்ளீன் நடக்க, ஆனால் அந்த நபரை நினச்சி தானே நம்ம செய்கிறது, அப்படி தானே? அப்போ அது மாதிரி
நீங்கள் இல்லை நான். அப்போது நம்ம இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. அப்போ நம்ம கடுகு விதையை போல் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு? சிலுவையில் மரித்தார். அவர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். அப்போ நீங்கள் அதே போல் இருந்தீங்கன்னா உங்கள் மூலம் பெரிய காரியம் நடக்கணும். ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி அப்படி நினச்சிட்டு போங்க. அதுதான் அந்த ஊழியக்காரன் தரிசனத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தது. என்னென்னா, அது எனக்கு திருப்பி வருதில்லை அந்த ரைட் ஓகே, ஆதியில் இந்த அன்பை திருப்பி வாங்க. சரியா? நீங்கள் பண்ணாட்டி 2வது தலைமுறை செய்யுன்ட்டார். ஆமாம். ஆண்டவர் ஒரு தலைமுறை கொடுத்து பார்த்தாங்க. எல்லாம் சும்மா சக்கையும் பொக்கையுமா இருக்குது. பாஸ்டரும் அப்படி தான், விசுவாசியும் அப்படி தான், ஃபாஸ்டிங் பேர் இல்லை, அது இல்லை, ஒன்றும் இல்லை. 2வது தலைமுறை அது எனக்கு ஆண்டவர் உறுதியப்படுத்தினது. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த செகண்ட் ஜென்ரேஷன். இப்போ இவங்கெல்லாம் சின்னவங்க இருக்காங்களா, இது அதுக்கு மேலே பெரிய காரியங்களை செய்வாங்க நிச்சயமாக. ஸோ அது ஆண்டவர் பார்த்தாரு, இதெல்லாம் ஒன்றுக்கும் ஆகாது, எல்லாம் ஓஞ்ச கோழியாக போச்சு, இனி அறுத்து போட வேண்டியதான், இனிமேல் புதுசாக வர்றதுக்கு கையில் ஆண்டவர் அதை நடத்துவார். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோ நடத்தணும். ஆமாம். இப்போ பாருங்கள், கலர் சிஸ்டம் மூலமாக அந்த படி அழகாக செஞ்சாச்சு. ஓகே. இப்போ அவங்க பையன் என்ன செய்வான்? சிவரா அவன் வசதி அவன் நம்ம ஒரு லிஃப்ட்டை போட்டுருவோமே, அந்த மூவிங் ஸ்டெப் இருக்கே. எங்கள் அம்மா இப்போ சிமெண்ட்டை போட்டு கான்க்ரீட்டை போட்டு விட்டாங்க, பரவாயில்ல. நம்ம வசதிக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இப்படி ரிமோட்டில் கிழட்டு கலவிகள்லாம் வருதுங்க, நீங்களாம் இப்போவே முக்கடிக்கிறீங்கன்னு. சரியா? அப்படி உட்காந்திங்கன்னா மேலே அப்படியே வரலாம். ஆமாம். அதை எப்படி திட்டுனீங்களே பாரு, இந்த ஆள் அவன் ரோட்டு ஓரமாக சேர்ச்சி கட்டியிருக்கான், இந்த ஆள் பாரு படிக்கு மேலே கட்டு. உண்மைக்கு ஐயா, நாங்கள் அன்றைக்கி கூட நாங்கள் நன்றி செலுத்தோம். சசிக்கு தான் உண்மைக்குமே இந்த படியை கட்டப்பட்டது. இல்லை உண்மை தான், கஷ்டம். அவங்க அன்பேலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லாட்டி பள்ளத்திலே விழுந்திருப்பாங்க, விளையாட்டுக்கு இல்லை, விழுந்திருப்பாங்க. அடுத்து அதெல்லாம் போட்டுப்படும். கர்த்தர் இதுக்கு இல்லை, கர்த்தர் நாங்கள் நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு செய்யாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் ஆண்டவர். நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியாக செஞ்சோன்னா ஆண்டவர் சொல்வார். அதுக்கு ஆண்டவர் அழகாக சொல்ல, நான் அதோட முடிக்கிறேன். முதலாவது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தானே சொன்னார். நம்ம ஆண்டோட ராஜ்யத்தை நீதியும் தேடாமல் படியை கம்பியை போடணும், அப்புறம் லைட்டை போடணும். லைட்டெல்லாம் இருக்குது ஆட்டோமேட்டிக் பாருங்கள், அதெல்லாம் சென்சார் தெரியுமா? வண்டி அங்கே போகிறதுமே இன்னொரு சென்சர் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு. இப்போ சென்சார் லைட் அப்போ எல்லாமே ஒன்றெல்லாம் பண்ண தேவையில்லை. 6 மணிக்கு ஆனால் 1 ஆகும், 6 மணிக்கு ஆஃப் ஆகும். அப்படி தான் இங்கே எல்லாம் இருக்குது. சரியா? இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நான் தேட வேண்டியதை தேடாமல் எதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்கடா? இப்போ சேர்ச்சை விடுங்களேன், உங்கள் வீடுகளில் பாருங்கள் பார்ப்போம். தேட வேண்டியதெல்லாம் தேட விட்டுட்டு தேடாததெல்லாம் தேடிட்டு இருக்கிறீங்களே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அழகாக பிரதர் ஆனந்த் அன்னைக்கு சொன்னார் அழகா. சரி, அதோட முடிப்போம். அவர் சொன்னார், இது நான் விளக்கப்படுத்துகிறேன். எப்படின்னா, கடைக்கு போகிறேன், நல்லா கேட்டுங்க, ஒரு சைவ கடை போயிருக்கீங்களா? சைவ கடைனா நல்ல சைவமாக இருக்கும், வாழையில் போட்ட சைவ கடை, அதுதான் சைவ கடை. பிளேட்டை கொண்டு போய்ட்டு எவசில்வர் வைக்கிற அது இல்லை, வாழை இலை போட்டு தண்ணியெல்லாம் தெளித்து அப்படி இப்படி இழுத்து இல்லையா பே, அதுதான் சைவம். அந்த சைவ கடையில் போயிட்டு இப்போ வெயிட்டர் வரார், சார் உங்களுக்கு என்ன வேறு சார்? சட்னி சாம்பார் கொண்டு வந்தாங்க. சார் உங்களுக்கு சாப்பிட என்ன சார்? சட்னி சாம்பார் கொண்டு வந்து தாயா. பாருங்கள், கலாவி சட்னி சாம்பார் எதுக்கு கேட்குறாரு பாஸ்டர்? சொல்கிறாரு, எனக்கு சட்னி சாம்பார் தாங்க அப்படின்னு. இப்போ விளங்குதா? அப்போ கோவம் வருமா வராதா? கோவம் வராது. இப்போ நம்ம ஜெபமெல்லாம் அப்படி தான் இருக்குன்றாரு, சட்னி சாம்பாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரியா? இப்போது நான் வந்து இப்போ சரியாக இப்போ போய் எப்படி கேட்கணும்? சசி தானே சரி அதுக்கு. ஆமாம், சசியக்காக இப்போ கேட்குறாங்க தோசை வேணும்னு. அப்போ தோசையை மட்டும் கொண்டு வந்து வைப்பானா? என்ன செய்வான்? சட்னி, சாம்பார், கூட்டு, பொரியல், இப்போல்லாம் பசி வரப்போகுது, இதை கொண்டு வந்து வைப்பான். இது கேட்கல நீங்கள், அவனா கேட்பான். இப்போ சார் இந்த ஐட்டம் இருக்கு போடவா சார்? கேட்டிருக்கானா இல்லையா? இது பிரமிஷா யோசிக்குது, நான் கூப்பிட்டு போகிறேன்டா, நான் கடைக்கு கூப்பிட்டு போகிறேன். இல்லை சரி, இப்போ இதுக்கு இப்போ நான் இப்போ பாருங்கள், ஆண்டவர் நல்லவர் சசி. அவர் சொல்லும்போது நான் அந்த ஆண்டவரே, நாங்கள்லாம் இப்போ பசி, நானும் எங்கள் அம்மாக்கெல்லாம் காதெல்லாம் அடைச்சிருச்சு அன்றைக்கி. ஃபாஸ்டிங் இல்லை, பட்டினி ஃபாஸ்டிங் ஆயிடுச்சு. அந்த பகலும் இல்லை ஒன்றும் இல்லை, காதெல்லாம் அடைக்குது. நேத்தனுக்கு தலை சுற்று, மயங்கிட்டான். கிட்கேட் யாரோ கொடுத்துருந்தாங்க, டக்குன்னு அவனுக்கு அதை கொடுத்துட்டேன். ஏன்னா அவனுக்கு தலை சுற்றுனா அடுத்த வசிப்பு செய்யும். இப்போ எனக்கெல்லாம் ஏழலை. சரியா? இப்போ அவருடைய உதாரணத்தை பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். அப்போ அவர் சொல்கிறதுக்கு முதல் பிடிச்சிட்டு அப்புறம் பார்த்துப்போம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் சொன்னார் பாருங்கள், சாம்பாரும் சட்னியும் கேட்டால் அவன் கொடுக்க போகிறது இல்லையே. அப்போ இட்லி, தோசை, பரோட்டா அப்படின்னு சொன்னார் தான், அதுக்குள்ள டிஷ்கள் தான் இது. அப்போ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆண்டவரே இன்றைக்கி எனக்கு வீட்டில் அரிசி இல்லை ஆண்டவரே, இதெல்லாம் கேட்கணுமா? ஆட்டோமேட்டிக்கலி வரும். நான் சொல்ல, நான் இந்த ஊழிய பாதையில்
என் மனுஷி சாட்சி, எங்கள் அம்மா சாட்சி, என் பையன் சாட்சி. நாங்கள் ஆட்டோமேட்டிக்கலுக்கு வருது இல்லை. இல்லாட்டி எங்களை விட கர்த்தர் உங்களை அந்த மாதிரி ஆசீர்வாத பாதையில் நடத்தி இருக்கிறார், நடத்திக்கிட்டும் இருக்கிறார். புரியுதா? கேட்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கலி வரும் பாருங்களேன். நம்மளுக்கு ஆண்டவர் அதை அப்பயே கொடுப்பாரு. இப்போ இந்த சாம்பார் சட்னியெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி வந்துருச்சுல்ல. அது மாதிரி தேவனை ராஜ்யம், தேவனோட ராஜ்யன்றது என்னது? வேத வசனம், அவருடைய நீதி. அதை தேடுங்க. ராஜ்யன்றது வந்து அந்த நீதியின்படி நம்ம என்ன செய்யணும்? வாழணும். இப்போ நாங்கள் நிறைய பேர் என்னன்னா, நான் வசனத்தை போதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனால் அவங்க வாழ்க்கையில் வாழாட்டி அது வேலை இல்லை. நான் வசனத்தை போதிக்கிறவன் அதுபடி வாழணும். புரியுதா பிரமிஷா? பாஸ்டர் சொல்கிறாரு பொய் சொல்ல அண்டா புழுகையும் ஆகாத புழுகையும் நம்ம பாஸ்டர் அப்படின்னும் இல்லை. நான் சொல்கிறேன், அப்போ அது வேலை இல்லை தானேம்மா. புழுகாதீங்க, போய் பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் நல்லா போய் பேசுகிறீங்க. அப்போ அது அர்த்தம் இல்லை. நீ போதிக்கிற நீ என்னோட நீ போய் பேசக்கூடாது. அப்போ தான் அதுதான் தேவனோட ராஜ்யத்தை நீதியும் தேடுறதுன்னு அர்த்தம். பயம் இருக்கணும். ஆண்டவரே நம்ம பயப்படுறோமே, அது தப்பாயிருமோ, இது பிழைச்சிருமோ, நம்ம ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இந்த தான் தேவனோட ராஜ்யம். இப்போ அவன் ஆட்டோமேட்டிக்கலி என்ன செய்வான்? வேதத்தை வாசிப்பான், ஜெபிப்பான், பரிசுத்தமாக இருப்பான், நல்லா வாழ்வான், நல்லா இருப்பான். அது குடும்பத்துக்கு போகணும், இன்னும் ஆசை வரும், சந்தோஷமாக இருப்பாங்க. பாருங்கள், குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அதுதான் தேவனோட ராஜ்யம் தேடுற வீடு ஆசீர்வதிக்கப்படும். அவங்களுக்கு என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கலி வரும். நான்லாம் உண்மைக்கு ஆண்டவரே எனக்குன்னா உண்மைக்கும் தெரியாது. யாராவது கொண்டு வந்து அரிசி கொடுத்தாங்கன்னா நான் உடனே கேட்பேன், முடிஞ்சு போச்சோ? ஆமாண்டா, சரியா ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் கொடுத்தார். ஆமேன், ஆமேன். அப்போ ஆண்டவர் பாருங்கள், நாங்கள் இப்போ இதுக்காக நாங்கள் ஒரு கிழமை நாங்கள் உபவாசமாக இருப்போம் அரிசி கிடைப்பதற்காக. சரியா? இதெல்லாம் நம்ம எதை செய்ய வேண்டியமோ அதை செய்ய விட்டாமல் சர்வசாதாரணத்துக்குள்ளலாம் போயிட்டு உபவாச ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம். நீ கர்த்தருக்குள்ளே உண்மையாக இரு, தேவையை ஏற்ற நேரத்தில் நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென். பணம் கூட நீங்கள் இதில் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் நடத்தினாரேப்பா, ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் நடத்துவார். அப்போது அதான் சொல்லி முடித்த உடனே இப்போ நான் ஆண்டவரே இந்த பசி நேரத்தில் இந்த பிரதர் ஆனந்த் சைவ கடையும் சட்னியும் தோசையும் சொல்கிறாரு, ஏன் எனக்கு இந்த கொடுமைன்னு சொன்னேன். ஆண்டவரே எனக்கு ஏழலை, இதை கேட்குறது கூட எனக்கு சீவம் இல்லாமல் இருந்தோம். டக்குன்னு நான் சொன்னேன், என் தம்பி சொன்னேன், தம்பி வண்டியெல்லாம் அங்கங்கே பார்க் பண்ணிகிட்டு இருக்கேளாது, எங்கேயாவது ஒரு கடை வாணி விலாசம் எங்கேயோ ஒரு கிராண்ட் பாஸில் கொண்டு போய்ட்டு என்னை நிப்பாட்டு. உங்கள் அம்மாவுக்கு காது அடைச்சிருச்சு, எனக்கு என்னெல்லாமலாம் அடைச்சி எனக்கு ஓட்டுற சீவம் இல்லை, நீ கொண்டு போய் நிப்பாட்டு. கொட்டையனைக்கு கூப்பிட்டு போனால் அங்கே போயிட்டும் கேட்குறான், வாணி வேலை அடே வாணி வேலை இப்போ எல்லாம் எதையாவது ஒன்று சாப்பிட்றோன்னு, அவ்வளவுதான். எல்லாம் பாருங்க பேய்க மாதிரி நிற்கிறாங்க. அப்படி களைச்சி போய் கண்ணெல்லாம் வெளியே வந்து இருக்குது. சிஸ்டருக்கும் அம்மாவுக்கும் மானுக்கலாம். போயிட்டு அந்த கடையில் அருமையான ஒரு கடை போன உடனே உட்காந்துருந்தோம். வச்சாம் பாருங்க அந்த வாழை இலையே. என்ன ஆண்டவரே, இந்த ஏழைக்கு எப்படி எதிர்பார்க்குறோம் அது இலையை வச்சு தண்ணியை வச்சு கொண்டு வந்து வச்சு வைக்கிறான் சட்னியும் சாம்பாரையும். கேளுங்க அம்மா கிட்ட, ஆண்டவரே. அப்புறம் சார் புளிக்குழம்பு ஒன்று இருக்குது சார், கூட்டுக்குருவி ஒன்று இருக்குது சார். என்னடா சொன்னதெல்லாம் அப்படியே இங்கே வந்து நிற்கிதே. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு நிம்மதியாக உண்மைக்கு திருப்தியாக எழும்பணும். கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் சாப்பிட்டதை பெருமை பார்க்கல. நீ யூடியூப்பில் உள்ளவங்க பிள்ளை நினைக்காங்க, சாப்பிட்டதை சொல்லலை. நம்ம அந்த பசியிலையும் சாப்பிட முடியாமல் இல்லை, டைம் அவுட். 2 மணிக்கு நம்ம அங்கே இருக்கணும், டைம் அவுட். 3 மணிக்கு 10 நிமிஷத்தில் போகிறோம், டைம் அவுட். பாருங்கள் பதற்றத்தை. நீங்கள்லாம் அப்படியா? 9 மணி ஜபிச்சு அந்த கிளவி ஆரம்பிச்சிருப்பது, அப்புறம் கிளவி விட்டு மருமக ஆரம்பிச்சிருப்பது. நாங்கள் கணக்காக 9:30க்கு போயிட்டு ஆமேன்னு போடுவோம். தேடுங்க நீதியும் ராஜ்யத்தை. பதறீங்களா? உங்கள்கிட்ட அந்த பதட்டமே இல்லையே, பதட்டமே. உண்மைக்கு அந்த கேமராலாம் உண்மைக்கு கழட்டி வீச யோசிச்சிட்டேன். இதை பார்த்து நான் கெட்டு போயாச்சு, என் ஆத்மா வீணாக போச்சு. உண்மைக்குங்களா அதெல்லாம் வெறுத்து போச்சு. நம்ம நேற்று யோசிச்சோம் கரண்ட் பில் இப்போ வரும் கழட்டிடுவோம். இதெல்லாம் பார்த்து நம்ம ஏன் இதை இருக்கிறனால தான் என்ன பார்க்குறோம். ஆமாம், அந்த பதட்டமே இல்லை. பாருங்கள் உங்களோட வீட்டில் அதெல்லாம் கணக்கில் நான்லாம் பதறுவேன். நேற்றெல்லாம் வந்துட்டு சொல்லி டேடா மெல்ல போவோம். ரைட் டைமுக்கு முதல் நாங்கள் அந்த 15 நிமிஷத்துக்கு போயிடணும். ஆமே, உங்களுக்கெல்லாம் அப்படி பாலிசி இருக்கா? போட்டிருக்கீங்களா? ஃபீட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அது போய்க்கலாம். நம்ம இழிச்சா அவர் இப்படி கத்துவது அந்த நம்ம போய்க்கலாம். நீங்கள் அப்படி அதுதானே சொல்கிறேன். இப்போ நான் அந்த பதட்டம் பயம் கேளுங்க. எங்கள் அம்மா என்ன ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன், அதா நல்லா அழகாக தான் தின்னுட்டு காரில் தானே போகிறானுங்க. அதை வாங்குறதுக்கு எனக்கு நேரம் போயிடும். புரியுதா? வாங்குறதுக்கு நேரம் போயிடும். அது அங்கே போயிடும். அதுக்கு பிறகு பார்ப்போம். அங்கே பார்க்கல, போனோடனே கூட்டத்துக்கு நுழைஞ்சிட்டோம். சூடாக சூடு
ஆமென். அதில் வேற சோதனை எப்படி தெரியுமா? இப்போ வந்தவங்களுக்கு சைனீஸ் ரோல்ஸ் அது ஹோட்டலில் வச்சுருக்குறாங்க. அது நான் ஆவியில் ஆராதிக்க அது சூட்டில் அந்த வாசம் வேறு. சோதனை உண்மைக்கும் அந்த ஹாட் இதில் வச்சுருக்குறாங்க, அந்த சூடாகவே கொடுக்குறாங்க. ஒரு நாள் இல்லை, ஆண்டவரே அந்த ரோல்ஸையும் ஜூஸையும் கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு தான் இது பண்ணோம். 7 இல்லை, எங்கள் 2 பேருக்கும் 4 பேர் இல்லை 4 பேருக்கும். அப்போ நம்ம ஆனால் முதல்ல அது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடணும். ஆண்டவர் பாரு, வா நான் உனக்கு பெஸ்ட்டான ஒரு இடத்த கொடுக்குறேன். ஆமாம், கொடுத்தாரு. வண்டியை எடுத்தேன். குருநாகலுக்கு 40 நிமிஷத்தில் வந்தாச்சு. யோசிச்சு பார்த்தா, என்னடா அவட வேலையை முடித்த உடனே போகிற நேரம் ரொம்ப போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. முடிச்சுட்டு வர நேரம் வந்து சேர்ந்துட்டோம் 11:30 வீட்டில். ஆமாம். அப்போ நான் என்ன சொல்லேன்னா, இது நான் ஏன்னா, நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது, தேவனுடைய நீதியை தேடும்போது கர்த்தர் கிருபை செய்வா. இப்போ நம்ம நிறைய பேர் என்னென்னா, அங்கே கூட்டம் இங்கே கூட்டம் போய் நீங்கள் பார்ட்டிசபனாக போயிட்டு அப்படியே இருந்துட்டு கக்க வரோம். அது இல்லை, பார்ட்டிசன் கேட்கல. நீங்கள் ஏதாவது பங்களிக்க போகிறீங்களா? இப்போ நிறைய பேர் நம்மளாம் கூட்டத்தில் போய் பங்கெடுத்து தானே வரோம். ஆமாம். இப்போ கிட்டத்தில் கண்டியில் கூட்டம் நடந்துச்சு, நல்ல ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பெஸ்ட்டாக கச்சேரியில். கலா யோசிச்சு ஏன் பாஸ்டர் சொல்கிறதுக்கு டைமும் இருக்கலை. நேற்று ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா சர்ச்சஸ் எல்லாம் வந்துச்சு. இப்போ ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் ரைட் 6 to 7 இல்லை 4 to 7. ஓகே, ஃபுல் ஏர் கண்டிஷன்ஸ் தான், நல்லா வர்ஷிப் சூப்பர். நம்ம இல்லையா, நல்ல கத்தரை, அதாவது நம்ம கத்தரை ஆராதிக்கணும். அது வெறும் இல்லை, வெறும் ஆராதிக்கணும். நான் பாட்டு பாடணும். அவங்க நல்லா பாட்டு பாடுறவங்க நல்லா பாட்டு பாடுறாங்க, ட்ரம் அடிக்கிறாங்க, நல்லா இருக்குது, நல்ல தீர்க்க தரிசனம், நல்ல மெசேஜை சொல்லிட்டு நம்ம வரோம். அவர் நல்லா இருப்பார், நீங்கள் நாசமாக போக வேண்டியதான். அதுதான் நிறைய இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செய்கிறேன். நீங்கள் ஆவியில் நிரம்பணும், நீங்கள் விடுதலை ஆகணும். அந்த வசனம் அன்னைக்கு சொல்லும்போது நீ இன்றைக்கி மனம் திரும்பணும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுறதுக்கு. ஸோ விடுதலை வந்தோன்னே நம்மளோட முன்ன மெர்லின் பிரதர் நம்மளோட எல்லாம் பழைய செட்டெல்லாம் சேர்ந்துருச்சு. அப்படியே நம்மளோட பாஸ்டர் சொல்லமன் அவங்களோட எல்லாம் அப்பா முன்ன அந்த பழைய உணர்வோடு நான் இருந்தேன். பழைய செட்டு எல்லாம் பேசி கீசி கழிச்சு எல்லாம் நான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறோம் அப்படிலாம் பழசு பாருங்கள். அவங்க வந்து சண்டை பிடிச்சி, ஓ நீயும் போப்பா, ஓ பல்ல உடப்பேன் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இல்லையே, தேவனுடைய ராஜ்யத்தில் பாருங்கள் இப்படி அவனை எல்லோரும் பேசிக்கிட்டு சந்தோஷமாக வந்துட்டு, அவன் பேர பிள்ளையை பார்த்து இவங்க பேர பிள்ளையை பார்த்து, ஆச்சா இவ்வளோ வளர்ந்துட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க. நேற்று இது பண்ணி எல்லா பாஸ்டர்ஸ் 40 பாஸ்டர் உங்களை கண்டு ரொம்ப நாள், அவங்கள கண்டு ரைட் பாஸ்டர் நாங்கள் குசைட் ஒன்று வச்சுருக்கிறோம். பாருங்கள் இப்போ எப்படி சந்தோஷமாக பேசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி தான் இருக்கும், அந்த சந்தோஷம் தான் இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யம் இல்லாத இடத்துல தான் உங்களை பேசவும் திட்டவும் ஏன் பிரச்சனை பண்ண சூழ்நிலைகள் வரும். அல்லேலூயா. ஸோ அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன கூட செல்லும், கூட்டு சேர்க்கப்படும். அதனால் சட்னியும் சாம்பாரும் எப்பயும் நினச்சிக்கோங்க. அதை வைக்கிற நேரமே நினச்சிங்க, ஓஹோ நான் ராஜ்யத்தையும் நீதியும் தேடினால தான் எனக்கு இது கிடைச்சி. உண்மைக்கும் பணம் இல்லாமல் இல்லை, ஆனால் அன்றைக்கி அது அங்கனையும் பார்க் பண்ண இடம் இல்லைன்னா சாப்பாட்டுக்கு எங்கே போயிருப்போம்? ஏன்னா டைம் அவுட். அப்போது ஆண்டோட ராஜ்யத்தை நீங்கள் தேடுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. ஆமாம். நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் எழுந்து நிற்போம், ஆண்டவர் டொப்பு கொடுப்போம், ஆண்டவரோடு இடைப்படுங்க, ஆண்டவர் டொப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கி அருமையாக பேசினார். எசாயா 43ஆம் அதிகாரத்தில் ஊழியக்காரன் மூலமாக பேசினார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை நினைக்க வேண்டாம், நான் இதோ இப்பொழுதே அந்த காரியத்தை இப்போதே செய்கிறேன், நீ அதை அறிவீர்களான்றாரு. அன்றைக்கி சங்கீதத்தில் ஹேட்டனில் ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 100ஆம் அதிகாரம் சதீஷா அன்றைக்கி தியானித்த வசனம். அவர் சொல்கிறார், நான் தேவன் என்று நீங்கள் அறியணுன்றாரு. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கார். சொல்லப்பட்ட வார்த்தை என் வாழ்க்கையில் இருக்கான்றதை நீங்கள் அறியணும். அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நடக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். அதை நீங்கள் ஒரு யோசிக்கணும். யோசுவாவோட இருந்த தேவன், மோசையோடு இருந்த தேவன், ஆபிரகாமோடு இருந்த தேவன், யாக்கோபோடு இருந்த தேவன், ஈசாக்கோடு இருந்த தேவன், தாவீதோடு இருந்த தேவன் உங்களோடும் கூட இருக்கிறார் என்று உறுதி இருக்கணும். சும்மா உறுதி இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை தான் அது நிரந்தரம் இல்லாமல் போயிடும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அது உறுதி இருக்கணும், அந்த விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பார், ஆனால் நான் ஏன் பயப்படேன்? இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்கிறான் பாருங்கள், கர்த்தர் என்னோடு கூட இருக்காரு, நான் ஏன் பயப்படணும்? நான் நான் அதை அடிக்கடி அந்த வசனத்தை சொல்லேன், நான் தனியாக தான் இருப்பேன் ஆண்டவரே, ஆனால் என்னோடு இருப்பது கர்த்தர், என்னோடு இருக்கிறது கர்த்தர். கர்த்தர் ஆலோசனை, கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். ஆமென், ஆமென். சங்கீதம் 23 ரொம்ப எனக்கு விருப்பமானது. அவர் என் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர் அண்டிலும் என்னை கூட்டி சேர்க்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய மேய்ப்பர், அவர் கைட் பண்ணுவார். தெரியுமா, நீ இதை பண்ணு, இப்படி செய்ய, இப்படி பாரு, இதை போடு, இங்கே போ, இதை நடத்துனா. அதுக்கு பிறகு அங்கே ஒரு பிழைப்பதற்கான எந்த காரியமே கிடையாது.
அப் டு டேட்டாக இருக்கும். எங்கள் மாமிசத்தின் கிரியைனாலும் மனுஷனுடைய ஆலோசனைகள்னாலும் மனுஷன் சொன்ன காரியங்களை நினைக்கிறது செய்கிறதுனால தான் நம்ம பிரச்சனைகளின் போராட்டத்தில் நடந்து போகிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு சொன்னாரா? அதை தான் ஆவியானவர் கேட்பார். கர்த்தர் உனக்கு சொன்னாரா செய்ய சொல்லி? கர்த்தர் உன்னை வேண்டான்னு சொன்னாரா? அப்போ ஒன்றும் இல்லை, பாட்டுக்கு இருங்க. கர்த்தர் உனக்கு இது வேண்டான்னு சொன்னால் அது விட்டுருங்க. ஓ ரா கஷாலா லா கத்தாராபா ஷாலை கராபாரா. ஆவியானவர் இன்னும் உங்களோட மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நான் ஆண்டவர் உங்களை பாவம், நீங்கள் ஊழியக்காரன் அந்த ஆவியிலே நிரம்பி இருக்கும்போது ஆவியானவர் உணர்த்தின நீங்கள்லாம் சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறீங்க. உங்களோட சிந்தனைகள் கட்டப்பட்டிருக்கிறது, உங்களுடைய ஆசைகள் சந்தோஷங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, சும்மா இப்படி சாதாரணமாக இருப்போனாலும் கூட உங்களால் இருக்க முடியாதபடி அந்த சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஊழியக்காரன் ஆராதனையில் அந்த பாடல் பாடுகிற நேரம் அந்த சங்கிலியெல்லாம் உடைச்சாச்சு, உங்களை விடுதலை ஆக்கியாச்சு, விடுதலை ஆயிடுச்சு. ஒரு கல்லு ஒரு தாச்சில் தலையில் வச்சு சுமந்துட்டு வரும்போது தலை வலிக்கும், இடுப்பு வலிக்கும், கையெல்லாம் வலிக்கும், ஏன்னா பாரம். ஆனால் அதை இறக்கி வச்சுட்டு நெத்தியில் இருக்கிற வேர்வையை நீங்கள் தொடச்சிட்டு ஒரு இடத்துல அமர்ந்திருந்தீங்கன்னா ஒரு இலைப்பாறுதல் இருக்கும் இல்லையா? அந்த இலைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் கேட்குற நேரம் பாருங்க, உங்கள் சூழல் எங்கேயோ மாற்றினார் பாருங்க. நான் அடிக்கடி இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பேசும்போது 1 நாள் 2 நாள் 3 நாள் அமர்ந்திருந்தாங்களே, எப்படிடா இருக்கிறாங்க? நம்மெல்லாம் நாற்காலியில் உட்காந்துருக்குறோம், ஃபேன் போட்டிருக்கிறோம், இவ்வளோ வசதியாக இருக்கிறோம், இதே கஷ்டமாக இருந்து தூங்குறாங்க. இந்த மலையில் கல்லில் புல்லில் வெயில் இருந்திருக்கும், குளிர் இருந்திருக்கும், நிழல் கூட இருந்திருக்காது, மைக் இல்லை, 5000 புருஷர்கள். நல்லா இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்குறேன். 5000 புருஷர்கள், அப்போ நான் குறைஞ்சது 20,000 30,000 பேர் எப்படிடா பேசியிருப்பாரு? கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறானுங்களே, அந்த அளவுக்கு அதில் பிரசன்னமாக இருந்திருக்கே. அப்போ தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது ஜனங்கள் கேட்குறத நான் ஆண்டவர் காட்டுறாரு. பாரு, என் வசனத்தை கேட்கும்போது அப்படியே கேட்குறாங்க பாரு, உணர்றாங்க பாரு, அழுகுறாங்க பாரு. அப்படியா இருந்தால் நான் அன்னைக்கு நேராக பேசும்போது, நானே அங்கே இருக்கும்போது, நானே அவர்களை பார்க்கும்போது அவங்க இருந்தது என்ன பெரிய ஆச்சரியம்னு என்கிட்ட கேட்டார். மனுஷனாகின உன்னையவே இவங்க இது பண்றதா இருந்தா, ஜீவன் உள்ள தேவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர்களுக்கு அன்பு காட்டுற தேவன், என் பேச்சை கேட்காம இருப்பாங்களா? ஆவலா ஓடி வராங்க எல்லாரும். சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, உங்களை மாத்திக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஏதாவது செய்ய ஆரம்பிங்க. பரலோகத்தில் நீங்கள் பொக்கிஷங்களை சேர்க்க சொல்றார் ஆண்டவர், பூமியிலே அல்ல. பரலோகத்தில் நீங்க சேர்க்கும் போது உங்க பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம். ஆமென், ஆமென், ஆமென். நீங்க எத்தனை வருஷத்துக்கு முதல் நீங்க பரலோகத்தில் சேர்த்த ஆசீர்வாதம் இப்போ பலன் அளிக்கும். ஆனால் பேங்க்ல போட்டது பணம் இருந்தால் மட்டும்தான். பணம் இருந்தால் தான் அவங்க அவங்கள மதிப்பாங்க, பணம் எடுத்த பிறகு அவங்க மதிக்க மாட்டாங்க. பரலோகம் அப்படி கிடையாது, பரலோகம் அப்படி கிடையாது. ஊழியக்காரன் கூடாக ஆவியானவர் இன்னொரு காரியத்தை உணர்த்தினார். பார்த்தீங்களா, நீ எவ்வளோதான் பாவம் செய்தாலும், எவ்வளோதான் பாவியாக இருந்து செய்து எல்லா ஆஸ்தியும் அழித்து கடைசியாக பண்டி திண்டுகிற ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்து மனம் திரும்பி வருகிற நேரம் தேவன் இயேசு கிறிஸ்து காத்திருந்தார் என்று சொன்னாரே பாருங்க. அந்த அன்பு, அந்த அன்பு மகத்துவமான அன்பு. அன்பானவர்களே, இந்த வேதத்தில் இருக்கிற சம்பவம் எல்லாம் என்னை குறித்து எழுதி இருக்கிறது, உங்களை குறித்து எழுதி இருக்கிறது. அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. மனம் திரும்பின குமாரன் குமாரத்தி அது நீங்களும் நானும் தான், நீங்களும் நானும் தான், வேற யாருமே கிடையாது. யாருக்கோ நடந்த சம்பவம் அல்ல, அது என் வாழ்க்கையில் நடந்தது. அது ஆண்டவர் அப்பயே எழுதிட்டார். இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அதை சொல்லிட்டார். ஓ ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய அற்புதங்களை ஆசீர்வாதங்களை விவரிக்க முடியாது அன்பானவர்களே. ஓ ஹalleluya. நம்புங்க, என் இயேசுவை நம்புங்க, அவரோடு இருக்கிறதுக்கு பிரியப்படுங்க, ஓடி போங்க, ஓடி போங்க, அதுக்கான சூழலை உருவாக்குங்க. உலகத்தின் அழிவுக்கு பாவத்துக்கு ஏதுவா இருக்கிற காரியத்துக்கு போயிட்டு ஆயத்தப்படுத்த வேண்டாம். ஆண்டவர் உங்களை வேறு பிரிச்சு அழைச்சிட்டார், நீங்க அதுக்கு ஆயத்தப்படுங்களே.
ஆண்டவர் நடத்துவார். அன்றைக்கு சபை மூப்பருடைய வீட்டில் கூட நான் சொல்லும் பொழுது பாருங்க, ஜெரால்டு வாழ்க்கையில் எவ்வளவு தேவன் அற்புதம் செய்தார், அந்த பையன் வாழ்க்கையில் இப்படியான ஆச்சரியத்தை செய்தான்னு. உடனே அவரும் அவருடைய மனைவியும் சொன்னாங்க, என்ன தெரியுமா, அவன் ஊழியக்காரன், அவன் கர்த்தருக்கு உண்மையாக ஓடுறான், அதனால அவனுக்கு நிச்சயமா கர்த்தர் அதை வாய்க்கப்படுத்தி செய்வார். பாருங்க, ஊழியம் செய்வதனாலே, ஊழியம் பண்ணுவதனால, அது உண்மையும் உத்தமமாக இடைப்படுறதுனால கர்த்தர் எல்லாத்தையும் வாய்க்கப்படுத்துறன்றது ஒரு சாதாரண மனுஷன் சொல்றாங்கல்ல, அது ஆண்டவர் நிச்சயமா அதை செய்வார். தெரியுமா, நிச்சயமா செய்வார். ஆண்டவருக்காக நீங்க எதையாவது செய்றீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா செய்வார். ஆத்தும ஆதாயப்படுத்துங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக போய் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க, பிரயாசப்படுத்துங்க. குறை சொல்லிக்கிட்டு உங்களை வருத்திக்கிட்டு இருக்க வேண்டாம், அது உங்களே அழிக்க போகுது. காலம் பொல்லாதது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்கிற காலம் நல்ல சொகுசான வாழ்க்கையான காலம் அல்ல. நரகம், பொய்யான வாழ்க்கை, ஏமாற்றமான வாழ்க்கை, அப்படியான ஒரு வாழ்க்கையில தான் நம்ம கடந்து போகிறோம். அதுலேயும் கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆனால் நீங்கள் அதை பார்க்கவே மாட்டீங்க. அந்த நரகத்துக்குரிய காரியங்கள், பொல்லாப்புகளுடைய நிழல் கூட உங்களுக்கு படாது. சமாதானத்தை கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஓ நன்றி இயேசுவே, நன்றி சொல்லுவாமா, நன்றி சொல்லுவாமா. கடுகு விதையே இனிமேல் நினைச்சுக்குங்க. இயேசு கிறிஸ்து கடுகு விதையா இருந்தார். அந்த ஒரு தேவ மனுஷனு கூடாய் இந்த பிரபஞ்சத்தின் ராஜ்யமே கட்டப்பட்டது. அவரை நேசிக்கிறேன், அவரை நான் நேசிக்கிறேன், அவரை நேசிக்கிறேன் சொல்லுங்க. சொல்லுங்க, இப்போ நீங்க பேச வேண்டிய நேரம். சொல்லுங்க, இயேசுவே நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்க என்னை நேசித்தபடி நான் என்னை அழைச்சிங்க, என்னை எல்லாம் அழகு பார்க்குறீங்க, என்னை ஆசீர்வதிக்கிறீங்க. நான் கவலைப்பட்டு துக்கப்படும் போதெல்லாம் என் கண்ணீரை துடைக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே உங்களால் உண்டானதுன்னு சொல்லுங்க. எல்லாமே நான் சொல்லல. இயேசு கிறிஸ்து உங்களை ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க வேணான்னு சொல்லல. ஒரு நல்ல வாழ்க்கையா வாழுங்க, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையா வாழுங்க, மற்றவங்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கையா மாறுங்க. கர்த்தர் உயர்த்தணும்னு சொல்லுங்க. எங்க பிள்ளைகளை இன்னும் நல்ல ஆண்டவர் உயர்த்தி அடைக்கலமாய் அவருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க, வாயில அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. ஆண்டவர் ஆவியானவர் சொல்ல, நான் கேட்பேன், உங்கள் சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். இயேசுவே விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, அவர்கள் என் ஆதாரமே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, அவர்கள் என் ஆதாரமே. அவர் உங்களை ஏந்தி நடத்த வல்லவராயிருக்கிறார். எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு பலனா யாருமே உதவியா இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் கூட இருப்பார். அவர் உங்களுக்கு பலனா இருப்பாராக. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினீர் தப்புவித்தீர், ஏந்தினி தாங்கினி உயர்த்தினீர் தப்புவித்தீர், தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்கும்
தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அந்த நல்ல தேவனை பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களுக்கு நல்லதே செய்வார். நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அவர் உயர்த்த போகிறார், உங்க பிள்ளைகளை உயர்த்த போகிறார். நம்ம தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், இவ்வளவு பாடு அனுபவிச்சு நான் நிந்திச்சு போனோம். ஆனா எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், கடவுளுக்குள்ள பலனா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல உயர்ந்த அடைக்கலத்துல இருக்கணும். எங்க பிள்ளைங்க நம்ம பட்ட கஷ்டத்துல நிழல் கூட படக்கூடாதுன்றவ தாய் தகப்பன் இந்த இடத்துல இருக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் இந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் அது தரிசனம் நிற்குமே. அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே ராஜாவே, என் நல்ல தகப்பனே, என் நல்ல தேவனே, என் நல்ல மெய்ப்பனே, என் நண்பனே. ஓ நல்லவரே, சர்வ வல்லவரே, என் ஆதாரமே. அவாந்திர வழிகள் வழி, வனாந்திர வழிகள் ஆறுகளை மட்டும் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தேன். இதோ இந்த நாட்கள் இவர்கள் காணட்டும். இந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டு 4 மாதங்கள் கடந்து போயிற்று. இன்னும் 8 மாத காலம் நிச்சயமா இதோ இப்பொழுதே அதை செய்வேன் சொல்லிட்டு அது இப்பொழுதே அவர்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப்படுவதாக. சுபிட்சங்களும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் செழிப்புகளும் தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய வாக்கு தத்தத்தினுடைய மகிமை பிள்ளைகள் மேல் வந்து உதித்தாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இது காணிக்கை வேலையாக இருக்கிறது. நாளில் உங்களோட கடங்களில் உங்களோட காணிக்கைகளை ஏந்தி கொள்ளுங்க. இந்த நாளில் நம் முழு ஹிருதயத்தோடு முழு ஆத்மோடு நம் தேவனுக்கு என்று செலுத்து போயிடும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று செலுத்து போயிடும். நாளில் நம்ம மத்தியிலே சபை மூப்பர் இருக்கிறார். அவர் ஜெபம் செய்யும் பொழுது அவரோடு நாங்களும் இணைவோம். ஹல்லேலூயா. நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே. ராஜா அப்பா தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரை தேவாவியானவரே இந்த இடத்துல அசைவாடுங்க நீங்கள் வழி நடத்துனீங்கப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. பாடல் மூலியமாக ஆண்டவரே ஆவியானவர் இடைப்பட்டீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, வார்த்தையை கொடுத்தீங்க, அந்த வார்த்தையை கேட்க ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேட்கப்பட்ட வார்த்தைகள் எப்பொழுதும் இருதயங்களை பதியத்தக்கதாக உதவி செய்யுங்கப்பா. வந்திருக்க ஒவ்வொரு ஆண்டவரே ஆத்மாக்கள் இந்த இடத்துல உங்கள் பாதாங்கத்தில் ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. வர முடியாத கூட அடுத்த வாரம் இந்த இடத்துக்கு வருவதற்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, தசமம் பாவங்கள் காணிக்கையை கொடுக்குற ஒவ்வொரு கரங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடுக்க முடியாத கரங்களும் அடுத்த வாரம் கொடுப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சகல இடத்துல ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புவிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென்.
நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவர் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவர் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இல்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன். தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? ஓகே, ஜோஷுவா இல்லை. ஓகே, சசி வாங்க, சசி சதீஷ் வாங்க. ஓகே, நல்லது. இந்த நேரத்தில் நாங்கள் நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 24, 25, 26 வசனங்களை அருமையான மகன் சொல்லும் பொழுது நாங்கள் அந்த வார்த்தையை சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுமந்தித்துக் கொள்வோமாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென். ஆமென். தேவன் கற்பித்த ஜெபத்தை நாங்கள் சொல்வோமாக. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றக்குறைகளை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படாதபடி தீமையிலிருந்து ரட்சித்துள்ளோம். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்று மக்கிய உரியது. ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவுடைய அந்யோன்யமும் சதா காலம் உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.